ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் கதைக்கிறேன் போல எல்லாரும் கேக்குதா? உங்களோட மைக் ஒரு தடவை இதாக்கி ஒன் பண்ணி எனக்கு சொல்லுங்க, கேக்குதா? நான் கதைக்கிறேன் கேக்குதா? ஓகே, ஃபைன். சரி. அப்ப நம்ம வந்து இன்றைக்கு வந்து குறிப்பா இந்த கிராம உத்தியோகத்தர் பரீட்சையில போட்டியிடுற ஆட்களை நாங்க பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் நான் செய்யறது. இது ஒரு இலவசமா செய்யற ஒரு பேப்பர். இதுல வந்து நீங்க சாதாரணமா உங்களோட பொது அறிவு மட்டம் எந்த அளவுல இருக்குது, இந்த எக்ஸாமை நான் எதிர்கொள்றதுக்கு நான் ஈக்கிற லெவல் என்ன, நான் போக வேண்டிய லெவல் என்னன்றதை நீங்க அடையாளம் காண்றதுக்குரிய ஒரு வகுப்பா தான் இது இருக்கும். இது வந்து சாதாரணமா ஒரு கேள்வியை வாசி போட்டு அதுக்கு ஒரு விட சொல்ற ஒரு கிளாஸாக இது அமையவே அமையாது. குறிப்பா இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல். கேள்வியை சும்மா நான் வாசிப்பேன். கேள்வி வாசிக்கிறது என் வேலை. அதை தவிர சும்மா நம்ம கதைப்போம். இந்த ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இதுக்கு போறோம், இன்னும் அப்ப நாங்க படிக்கணும் அப்படின்ட்டு மனசு இருக்க போக்குலயே அதை ஏத்துக்கொள்ளாது எங்கட மனசு. நான் இன்னுமாடா படிச்சு எக்ஸாம் செய்யணும். அதை சுற்றி நம்ம படிக்க தேவையில்ல, நம்ம கொஞ்சம் கதைப்போம். கொஞ்சம் கதைச்சு ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோன்றதை நம்ம முதல்ல அடையாளம் காணுவோம். சரியா? அந்த அடிப்படையில பாருங்க, முதலாவது கேள்வி என்னன்னா, ரஃபா எல்லை எந்த இரு நாட்டுக்கு இடையில் அமைந்துள்ளது? அப்ப அதுல தந்திக்கிற பதில நமீபியா, எத்தியோப்பியா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான், பாலஸ்தீன் மற்றும் எகிப்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி. அப்ப இந்த ரஃபா எல்லை என்று சொல்வது இப்பத்திய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய ஒரு பேசு பொருளாக காணப்பட்டு இப்போ ஒரு 2-3 மாசம் முன்னுக்கு ஒரு ஹாட் டாபிக்ல இருந்த ஒரு விஷயம் இந்த ரஃபா எல்லை என்று சொல்றது. இந்த ரஃபா எல்லை எந்த இரு நாட்டுக்கு இடையில இருந்துச்சு? சொல்லுங்கம்மா. பாலஸ்தீனத்துக்கும் எகிப்துக்கும் இடையில, பாலஸ்தீனத்துக்கும் எகிப்துக்கும் இடையில ஏன் இது ஒரு முக்கிய பேசு பொருளா வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்ரேலுடையும் அதே போல இந்த ஹமாஸினுடையும் இந்த முக்கியமான யுத்தம். இந்த முக்கியமான யுத்தம் காரணமாக இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காசா பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே இடம்பெயர சொல்லி அவங்க எல்லாம் இடம்பெயர்ந்து வராங்கன்னு சொன்னா, இந்த ரஃபா போர்டருக்கு தான் வராங்க. இந்த ரஃபா போர்டர் எங்கன்னா எகிப்தையும் பாலஸ்தீனத்தையும் பிரிக்கிற ஒரு எல்லை. இப்ப இது ரஃபா போர்டர் மாதிரி இந்த உலகத்துல சில முக்கியமான எல்லை பிரதேசங்கள் இருக்குது. இப்ப நம்ம ஸ்ரீலங்கா நம்மளை சுத்தி 4 கடல்கள், 4 பக்கமும் கடல்களால் தானே சூழப்பட்டிக்குது. அது சொல்லி நமக்கு ஒரு போர்டர் ஒரு சிக்கல் இல்ல. இருந்த போதிலும் இப்ப இந்தியா பாகிஸ்தான் எடுத்தா அது ஒரு பாரிய சிக்கலுக்குரிய ஒரு விஷயம். விளங்குதா? அதே போல இந்தியா சீனான்னு சொல்லப்போ அவங்களுக்கு எல்லாம் அந்த எல்லை பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆகவே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பா ஒரு எல்லையை வந்து அவங்க நிர்ணயிச்சு தான் அந்த நடவடிக்கை, அவங்களோட நிர்வாக நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு போறாங்க. அப்ப இந்த ரஃபா எல்லை ஓம் சரியோ, உன மைக்கில் மியூட் பண்ணுங்க. இந்த பதில் சொல்லிட்டு திரும்ப மியூட் பண்ணி கொடுங்க. சரியா? ஏன்டா சில ஆட்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அமையலாம், அதற்கு தான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த பாலஸ்தீன் மற்றும் எகிப்து இதுக்கு தான் அந்த ரஃபா எல்லை காணப்படுது. அப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கிற எல்லையை வந்து சொல்றது ராட்கிளிப்ஸ் லைன் சொல்லுவாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஏண்டா குறிப்பா இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில.
கேள்விப்பட்டீங்களா? இந்த பஹல்காம் தாக்குதல்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இந்தியால பகுதியில வந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதா? பாகிஸ்தான கிளர்ச்சி குழு தாக்குதல் மேற்கொள்ளதா சொல்லப்பட்டது. அந்த லைன்ல ஒரு முக்கிய பேசு பொருள் இந்தியாடையும் பாகிஸ்தான்டையும் அந்த எல்லை பிரச்சனை. அப்ப அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வந்து சொல்றது என்ன? ராட் கிளிப்ஸ் லைன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாடையும் பாகிஸ்தான் எல்லையை சொல்றது ராட் கிளிப்ஸ் லைன் சொல்றது. ராட் கிளிப்ஸ் கோடுன்னு சொல்றது. சார் அந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார் வந்தது. ராட் கிளிப்ஸ்னு சொல்ல போகல. சாதாரண தமிழ்ல எழுதுங்க. ராவண்ணா இட்டன்னா கி லி இப் இஸ் ராட் கிளிப்ஸ். ரானா ராவண்ணா இட்டன்னா கீனா லீனா இப்பன்னா இஸ்னா ராட் கிளிப்ஸ் கோடு. அப்ப ராட் கிளிப்ஸ் லைன். இது வந்து இந்தியாடையும் பாகிஸ்தான்டையும் எல்லை. அதே போல இந்தியாடையும் சீனாடையும் இந்தியாவுடையும் சீனாட எல்லையை சொல்றது மெக்மோகன் கோடுன்னு சொல்றது. இந்தியாவுடையும் சீனாடையும் அந்த எல்லை போர்டர் வந்து சொல்லுவாங்க மெக்மோகன் கோடு. மெக்மோகன் கோடு. இந்தியாடையும் சீனாடையும் எல்லையை சொல்றது மெக்மோகன் கோடுன்னு சொல்றது. இதெல்லாம் அதாவது இந்த சர்வதேச அரங்குல முக்கியமான ஒரு போக்குகள்ல காணப்படுற விஷயங்கள் தான் இதெல்லாமே. அப்ப ரஃபா போர்டர் ஒன்று, அதே போல இந்தியா பாகிஸ்தான் அந்த எல்லை வந்து ராட் கிளிப்ஸ் லைன். அதே போல எப்பயுமே சிக்கல் தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில. அப்ப அவங்களோட லைன் எல்லை பகுதி தெரிஞ்சிருக்கணும் மெக்மோகன் கோடு. அடுத்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி 4வது ஒரு பதில் ஒன்று பாருங்க. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி என்று அந்த எல்லை பகுதியை சொல்றது மேஜி நோட் கோடுன்னு சொல்றது. மேஜி நோட் கோடு. நிறைய பாஸ் பேப்பர்கள்ல கிராம உத்தியோகத்தர்ல வேற வேற போட்டி பரீட்சைகள்ல வந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அந்த எல்லை கோடு பேர் என்னன்னு கேட்டு வந்திருக்கு. நிறைய எக்ஸாம்களை கேட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அதையும் தெரிஞ்சுக்கொள்வது நல்லது. மேஜி நோட் கோடு. மேஜி நோட் கோடு. மேஜி நோட் கோடு பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு இடையில. இப்ப நம்ம இந்த ரஃபா எல்லையை பத்தி நம்ம கைக்க போகல. முக்கியமா இதுல பிரதான பங்குதாரர்கள் யாருன்னு கேட்டா பாலஸ்தீனத்துல வாழ்ற கிளர்ச்சி குழுன்னு சொல்ற அந்த ஹமாஸ் அந்த கிளர்ச்சி குழு. அதே போல இஸ்ரேலினுடைய அரசாங்கம். இஸ்ரேலுடைய பிரதமர் பேர் என்ன? நெத்தன்யாகு. பெஞ்சமின் நெத்தன்யாகு. அப்ப இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே போல இங்க இருக்கிற ஹமாஸ் இஸ்மாயில் ஹனியா முந்தி தலைவரா இருந்தார். அவர் வந்து கொல்லப்பட்டுட்டாரு. அப்ப இப்ப வந்து அவருடைய தலைமை பொறுப்பு வேறொரு நபர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதன் பிறகு இப்ப அண்மைய கால போக்குல எப்படி வருது? இஸ்ரேலும் ஹமாஸும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை செஞ்சு சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்ட போதிலும் இப்ப மீண்டும் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தினது யார்? இந்த சமாதான பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தினவர் யாரு கடைசியா? எகிப்து. இங்க வந்து நல்ல விஷயத்தை விளங்கிக்கணும். சரியா? அப்ப இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தினவர் யாருன்னு கேட்டா டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய 47வது ஜனாதிபதியா இப்ப கடமையாற்றி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் முன்னின்று வந்து இதை வந்து செய்யறாரு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை எந்த நாட்டுல நடைபெற்றது? இந்த சமாதான உடன்படிக்கை எந்த நாட்டுல வச்சு கைச்சாத்திடப்பட்டதுன்னு கேட்டா எகிப்து. சரியா? ஓகே சொன்ன சரி விளங்கிட்டா? ஓகே ஃபைன். சரி, இப்ப 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்வி, நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நோர்வே. இந்த சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்ல போகல. இந்த சூரியனை வச்சே நிறைய கேள்வி இருக்குது. இப்ப நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நோர்வே. சரி, அப்ப முதலாவதே சூரியன் உதிக்கிற நாடு எது? ஜப்பான். அதாவது சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு கேட்டா ஜப்பான். சரிதானே? சூரியன் உதிக்கும் நாடு வந்து ஜப்பான். சரியோ?
நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு கேட்டா நோர்வே. இப்ப இந்த கேள்விக்குரிய பதில் வந்து நோர்வே தான். அதே போல இது காலை அமைதியின் நாடு. காலை அமைதியின் நாடுன்னு சொல்றது கொரியாவை. கொரியாவை என்ன சொல்றது? காலை அமைதியின் நாடுன்னு சொல்றது கொரியாவை. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தா அதை நான் படித்தரும் போது அப்ப இதாக்கும் போதே கேளுங்க, சரியா? சாதாரணமா கதைங்க என்னோட எல்லாரும். அடுத்த ருவண்டா வந்து சொல்றது 1000 மலைகளின் நாடு. 1000 மலைகளின் நாடு ருவண்டா. அப்ப இந்த 4க்குமே சொல்லிக்கிறேன். 4க்குமே ஸ்பெஷல் நேம் இருக்குது. அதுக்கு சொல்லி சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஒன்று வந்தது இந்த கேள்வி நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்ல போக்குல அது ஓகே, அது வந்து நோர்வே. இதே சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு கேட்டா ஜப்பான். காலை அமைதியின் நாடு அப்படின்னு கேட்டா கொரியா. சரியோ? 1000 மலைகளின் நாடு எதுன்னு கேட்டா ருவண்டா. 1000 மலைகளின் நாடு எதுன்னு கேட்டா அது ருவண்டா. இப்ப இலங்கையோட ஒன்றிச்சு கேட்கறது அந்த வெள்ளை யானை நாடு தெரியுமா? வெள்ளை யானைகளின் நாடு தாய்லாந்து வெள்ளை யானைகளின் நாடுன்னு சொல்றத அப்படி. இப்ப சிங்கப்பூருக்கு சொல்றது கீழ் திசையின் முத்துன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூருக்கு சொல்றது கீழ் திசையின் முத்துன்னு சொல்றது. இன்னொரு பேரு கேக்கு பசுபிக் பெருங்கடலின் சாவி. பசுபிக் பெருங்கடலின் சாவி அப்படின்னு சிங்கப்பூரை வந்து சொல்றது. சரியோ? இப்படி நிறைய ஒவ்வொரு பொதுவா சில நாடுகளுக்குன்னு சொல்லி குறிப்பா ஸ்பெஷல் நேம் செய்யுது. இப்ப 100 நாடுன்னு சொல்லி 100 நாட்டு பேரை நம்ம படிச்சுக்கொள்ள தேவையில்லை. நமக்கு தேவை முக்கியமான ஒரு 10 நாடுகள். ஏன்னா அந்த 10 நாடுகள்ல இருந்துதான் அடிக்கடி கேள்வி மாத்தி மாத்தி போடுவாங்க. அப்ப நமக்கு அந்த 10 நாடு எதுன்னு தெரிஞ்சுக்கொண்டா போதும். அப்ப அதுகளை சொல்லி தந்துட்டேன்னா தாராளமானது. மூன்றாவது கேள்வியை பாருங்க. யுனெஸ்கோ அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? எங்க இருக்குது? வாஷிங்டன் டிசி இல்லம்மா, பாரிஸ்ல இருக்குது. சரியா? என்ன சொன்னா இந்த யுனெஸ்கோ அமைப்பு இருக்குதானே, இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து பொதுவா நான் காய்க்கிறது எனக்கே கேட்குது. இந்த மைக்கில் மியூட். சரி, ஓகே, சரியா? ஓகே. இந்த யுனெஸ்கோ அமைப்பை பொறுத்தவரை இந்த யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டா பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல இருக்குது. பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல தான் இந்த யுனெஸ்கோ அமைப்போட தலைமையகம் இருக்குது. இப்ப இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து பொதுவா இப்ப இதை பாருங்க, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்ஸ் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். சும்மா சாதாரண அந்த அந்த எழுத்துக்கள விளக்கத்தை சொன்னேன். அப்ப இவங்கட என்னன்னு சொன்னா இந்த கல்ச்சரல் சொல்ல போக்குல இவங்களோட முக்கியமான ஒரு பொறுப்பை இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல காணப்படுற மரபுரிமை இடங்கள் இருக்குது தானே, இந்த மரபுரிமை இடங்களை வந்து இவங்க எப்ப இருந்து கேட்டா 1972ஆம் ஆண்டுல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற மரபுரிமை இடங்களை வந்து அடையாளம் கண்டு அதை வந்து இவங்க நோட் பண்ணி வச்சு கொண்டு வராங்க. இப்ப இலங்கையில எத்தனை மரபுரிமை இடங்கள் இருக்குன்னு தெரியுமா? அப்படி இலங்கையில வந்து 8 மரபுரிமை இடங்கள் இருக்குது. 8 மரபுரிமை இடங்கள் சொல்ல போக்குல அது என்னன்னு கேட்டா சும்மா சாதாரணமா அன்றாபுரம் வரும், சரி, அனுராதபுரம், அடுத்தது பொலன்னறுவை வரும், சீகிரியா வரும், தம்புல ரங்கிரி விகாரை வரும், காலிக்கோட்டை வரும், சிங்கராஜவனம் வரும். வேற என்ன? மலைத்துறை மத்திய மலையில. சரியா? ஓகே, சரி, 8 சொல்லட்டுமா? சரியா? இப்படி 8 முக்கியமான மரபுரிமை இடங்கள் இலங்கையில காணப்படுது. இந்த அடிப்படையில் இந்த யுனெஸ்கோ நிறுவனம் வந்து உலகத்துல காணப்படுற மரபுரிமை இடங்கள் எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தி கொண்டு வராங்க. உலகத்திலேயே அதிக அளவு மரபுரிமை இடங்களை கொண்ட நாடு வந்து இத்தாலி. இத்தாலியில 60 மரபுரிமை இடங்கள் இருக்குது.
உலகத்திலே அதிக மரபுரிமை இடங்கள் இருக்கிறது இத்தாலியில தான் இருக்குது. சரியா? 60 61 சார்? 60 60 காணப்படுது. சரியோ? அப்ப யுனெஸ்கோ அமைப்புல தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டா பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல இருக்குது. இப்ப இந்த பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரம்னு சொல்லி எடுக்க போக்குல இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப உலகத்திலேயே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இலங்கையில ஃபுல் பேஸ் பண்றாங்க. இப்ப இலங்கையில வந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு கவர்ந்தெடுக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்திலேயே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் எங்க போறாங்கன்னு கேட்டா இந்த பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துக்கு தான் போறாங்க. அங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னு தெரியுமா? டிஸ்னிலேண்ட். வெரி குட். டிஸ்னிலேண்டுக்கு தான் போறது. அதிக அளவு சுற்றுலா பயணிகள் போற இடம் வந்து எங்கன்னா டிஸ்னிலேண்டுக்கு தான் போறது. சரியா? இப்ப இந்த வாஷிங்டனை வச்சு எனக்கு இதே மாதிரி நிறைய கதைக்கலாம். ஜெனீவா வச்சு நிறைய பேசலாம். பிரசல்ஸை வச்சு நிறைய பேசலாம். இதெல்லாம் நான் இப்ப உங்களோட பேச இயலாது. ஏன்னா இப்ப எனக்கு இதெல்லாத்தையும் நிறைய உங்களுக்கு இப்போ கூட பேசுறதுன்னு சொல்றது நான் அவங்கள வந்து எப்படின்னு சொன்னா இந்த படிக்க அவங்க வாரவங்கள நான் குழப்புற மாதிரி ஒரு புயலையா போயிடும். கடைசி எல்லாமே குழம்பிடும். அதை சொல்லி நான் இப்ப அந்த பாரிஸோட மட்டும் நிப்பாட்டிடுறேன். சரியா? 4வது கேள்வி பாருங்க. புதன் சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுக்கின்றது? 88. 88 நாட்கள் எடுக்குது. அப்ப புவி வந்து சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுக்குது? 375. 365 நாட்கள் எடுக்குது. ஓகே, சரி. இப்ப சூரியன், அப்ப இந்த கோள் மண்டலத்தை சூரியன். அப்ப சூரியனுக்கு மிகவும் அண்மையில் உள்ள கோள் எது? புதன். 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 அப்ப சூரியனுக்கு மிகவும் அண்மையில் உள்ள கோள் எதுன்னு கேட்டா புதன். அதே இன்னொரு கேள்வி கேட்பாங்க, புவிக்கு மிகவும் அண்மையில் உள்ள கோள் எதுன்னு கேட்கலாம். எது? வெள்ளி. 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 அதாவது புவிக்கு மிகவும் அண்மையில் இப்ப நம்ம இப்ப கோளமண்டலம் எடுத்து பார்த்தா முதலாவது சூரியனுக்கு மிகவும் அண்மையில் இருக்கிற கோள் வந்து புதன். அப்ப புதனுக்கு அதுக்கு பிறகு என்ன கோள் இருக்குன்னு கேட்டா வெள்ளி. வெள்ளிக்கு அடுத்த கட்டமாகிறது புவி. புவிக்கு அடுத்த கட்டமாகிறது செவ்வாய். அதன் பிறகு வியாழன். அதன் பிறகு சனி. அதுக்கு பிறகு யுரேனஸ். அதுக்கு பிறகு நெப்டியூன். இப்படிதான் இந்த கோள்கள் வந்து அமைஞ்சிக்கிற தூரங்கள். சரிதானே? அப்ப சூரியனுக்கு மிகவும் அண்மையில எதுன்னு கேட்டா புதன். இதே புவிக்கு மிகவும் எது அண்மையிலன்னு சொல்லி கேட்டா வெள்ளி. இதுல இதை வச்சு இன்னொரு குறிப்பா சொல்லக்கூடியது செங்கோல்னு சொல்றது எந்த கோல? விலங்கல் என்னது? செவ்வாய். செங்கோல் எனப்படுறது செவ்வாய். ஓமப்பா. அதாவது இப்ப புவி இருந்தா புவிக்கு இங்கால பக்கத்துல வெள்ளி இருக்கி, இங்கால பக்கத்துல செவ்வாய் இருக்கி. 2 பக்கத்துல 2 இருக்கி. இந்த 2 பக்கத்துலயுமே எது கிட்ட இருக்குன்னு கேட்டா வெள்ளி தான் இருக்குது. விளங்குதா சொல்றது? இப்ப சூரியன் நடுவுல இருக்கும். சூரியனை சுத்தி தானே ஒவ்வொன்றா இருக்கி. அப்ப புதனுக்கு ஈக்கிற வட்டம் சின்ன வட்டம். அதுக்கு பிறகு வெள்ளிக்கு ஈக்கிற வட்டம் அதை விட கொஞ்சம் பெரிய வட்டம். புவிக்கு ஈக்கிற வட்டம் அதையும் விட பெரிய வட்டம். அப்ப செவ்வாய்க்கு ஈக்கிற வட்டம் அதையும் விட பெரிய வட்டத்துல ஈக்கும். அப்ப பெரிய வட்டம் கூடி கொண்டு போக்குல தூரமும் கொஞ்சம் கூடும். அப்ப செவ்வாய்க்கு கொஞ்சம் கூடுது தூரம். இந்த புதன் வெள்ளிக்கு புவி கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கும். சொல்ற விளங்கிச்சா? நீங்க சொன்ன விஷயம் சரி. அதாவது எப்படின்னு சொன்னா இப்ப புவிக்கு பக்கத்துல 2 கோள் இருக்குது. உண்மையா 2 கோள் இருக்குது. ஒன்று என்னது? இங்கால பக்கம் இடது பக்கம் எடுத்து பார்த்தா வெள்ளி இருக்குது. வலது பக்கம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா செவ்வாய் இருக்குது. அப்ப 2 பக்கம் போகல எதை சார் நம்ம சரியா கிட்ட இருக்கிறது இதுதான் எப்படி சொல்றேன்னு கேட்டா அந்த தூரத்துல இடைவெளி 2 கோள்களுக்கும் இருக்கிற தூரத்துல இடைவெளியை வச்சு பார்த்தா வெள்ளி தான் கொஞ்சம் அருகில இருக்கு. அதை விட செவ்வாயை விட அண்மையில் இருக்கிறது வெள்ளி. அந்த அடிப்படையில தான் புவிக்கு மிகவும் அண்மையுள்ள கோள் வெள்ளின்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஓகே, 5வது கேள்வியை பாருங்க. குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அமைந்துள்ள கட்டடத்தின் பெயர் யாது? சுக்குருபாய். சுக்குருபாய. ஓகே, வெரி குட். சுக்குருபாய. சுகுருபாய. அப்ப இதுல இருக்கிற மத்த பில்டிங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? செட்சிரிப்பாய் என்று சொல்றது எந்த பில்டிங்? செட்சிரிப்பாய கல்வி அமைச்சா சார்? இல்ல, கல்வி அமைச்சிக்கிறது இசுருப்பாய. சுகாதாரம். சுகாதார அமைச்சிக்கிறது சௌசிரிப்பாய.
பொது நிர்வாகம், உள்ளூராட்சி அமைச்சு. உள்ளூராட்சி அமைச்சு பொது நிர்வாகம் எல்லாம் கொழும்பு 7 அது வேற, அது சரி, அது தனி மினிஸ்ட்ரி பில்டிங், அது தனி ஏகிறது சரி, அது வர செட்சிரி பாயில வரப்போகுது என்னன்னு கேட்டா இந்த போக்குவரத்து திட்டமிடல் கொள்கை அமுலாக்கல் அமைச்சு, அதுல சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சு அதுல வரும் சரியா, சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சும் அந்த செட்சிரி பாய் பில்டிங்ல வரும் சரியா. சம்பத் பாய் என்று சொல்றது காணி அமைச்சு சரியா, சம்பத் பாய் என்று சொல்றது காணி அமைச்சு. காணி அமைச்சு காணப்படுற பில்டிங் பேர் தான் சம்பத் பாய சரியோ. அலரி மாளிகைன்னு சொல்றது அலரி மாளிகை பிரதமர் இருக்கிற இடதான் அலரி மாளிகைன்னு சொல்றீங்க சரி, வெரி குட். அப்ப சுகுரு பாய ஓகே. யாருக்கு சரி சொல்லலுமா இந்த மெஹவர பிஎஸ் என்னண்டு விளங்கல்ல. மெஹவர பிஎஸ் கொஞ்சம் மைக்கில் மியூட் பண்ணுங்க. இந்த மெஹவர பிஎஸ் என்று சொல்றது புதுசா கட்டப்பட்ட ஒரு பில்டிங் ஒன்று சரியா. இதுல எங்க என்ன இருக்கு, இந்த லேபர் டிபார்ட்மெண்ட், இந்த தொழிலாளர் அமைச்சு, தொழிலாளர் திணைக்களம், அதெல்லாமே இந்த இந்த மைக்கில் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க அம்மா சரியா. அந்த மெஹவர பிஎஸ்ஏல தான் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் காணப்படுறது. அதாவது இலங்கையில அரச நிறுவனங்கள்ல, இந்த அரச அமைப்புகள், இந்த அரச நிறுவனங்கள்லயே மிக உயர்ந்த கட்டடம் சொல்றது, அரச நிறுவனங்கள்ல மிகவும் உயரமான கட்டடம் சொல்றது இந்த மெஹவர பிஎஸ். இந்த மெஹவர பிஎஸ் தான் அந்த அரச நிறுவனங்களே மிகவும் உயரமான கட்டடம்னு சொல்றது சரியோ. அப்ப ஆறாவது கேள்வி பாருங்க என்னன்னு. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கம் யாது? 1962. 1962 ஓகே, 1962. அதுல அப்ப முன்னுக்கு இது 19 சொல்றது என்னம்மா? அந்த ஆம்புலன்ஸ் சுவசரி. அது 1990. ஓகே. போலீஸ் அவசர பிரிவு. இல்லையே, அது 119. இது 1919. பேங்க் இல்ல சரி, நானே சொல்றேன் சரியா. வெரி பேசிக்கான விஷயம், வெரி பேசிக். வெரி குட். அரசாங்க தகவல், அதாவது அரச தகவல் திணைக்களம் சரியான சொல்றது. அது அரச தகவல் திணைக்களத்தை தான் சொல்றது 1919. அரச தகவல் திணைக்களம் தான் 1919. 1929 ஓகே நீங்க சொன்னது. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்கிற இலக்கம் 1919 சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்கிற இலக்கம்னா அது, அதாவது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அந்த லைன் கொடுக்கப்படும். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அந்த லைன் கொடுக்கப்படும். அது 1929 எதுக்குரிய ஹாட்லைன் நம்பர்னு கேட்டா அது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த இலக்கம் இருக்குது சரியோ. 1990 அந்த 4வது ஆகிக்குது. 1990 சொல்றது அது ஓகே. சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை, சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை. இந்த சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை எடுத்து அது ஒரு தனி ஒரு கேள்வி. சுவசெரிய ஆம்புலன்ஸ் கேள்வி யாரு? இந்திய அரசாங்கத்தால இலங்கைக்கு 2019ஆம் ஆண்டு பகுதியில நன்கொடையாக ஒரு நிதியுதவியின் அடிப்படையில வழங்கப்பட்டது இந்த சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை. இப்ப அரசாங்கம் கூட அட பெயிண்ட் கலரை மாத்துவோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கூட கொண்டு வந்தாங்க. இப்ப அண்மையில கொண்டு வந்தாங்க பாருங்க, முழு நாடுமே ஒன்றாக சொல்லி, முழு நாடுமே ஒன்றாக, அது அகன்று செல் என்ற இது தலைப்புல ஒரு போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான ஒரு விசேட ஒரு செயற்திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வந்தாங்க. அப்ப அதுக்கும் ஒரு அவசர தொலைபேசி இலக்கத்தை அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதுக்கு என்ன தொலைபேசி இலக்கம்? 1818. வெரி குட். 1818. இப்படி காலத்துக்கு காலம் எப்படி சொன்னா இந்த அரசாங்கத்தால புதிய அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்துவாங்க. இந்த அறிமுகப்படுத்துற இது ஒரு கேள்வி.
நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி உங்களுக்கு உணும் பேப்பர்ல. எப்படி உணுன்னு கேட்டா, ஒன்று கேட்பாங்க, அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான அந்த செயற்திட்டத்தின் பேர் என்னன்னு கேட்கலாம். அப்ப அது முழு நாடுமே ஒன்றாக என்ற துணைப்பொருளை அகன்று செல் என்று சொல்ற ஒரு செயற்திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. இல்லைன்னு சொன்னா, இந்த அகன்று செல் என்று சொல்ற இந்த செயற்திட்டத்தினுடைய அவசர தொலைபேசி இலக்கம் என்னன்னு கேட்கலாம். அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இதுல அந்த அவசர தொலைபேசி இலக்கம் என்னன்னு சொல்லி கேட்டு வரலாம். MCQல தான் வரும். பதில் எழுத ரொம்ப ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு அது. ஏழாவது கேள்வி பாருங்க. இலங்கையில் இம்முறை நடைபெற்றது எத்தனையாவது சனத்தொகை கணக்கெடுப்பு ஆகும்? 15வது. 15வது. எத்தனையாவது? 15. 13வது. 15 சார் 15 15. 15வது. 15வது. வெரி குட். 15வது தான் சரியம்மா. அதாவது இலங்கையில சனத்தொகை கணக்கெடுப்பு பார்த்தா அது ஒரு நீண்ட கால ஒரு வரலாறை கொண்டது. நீண்ட கால வரலாறை கொண்டதுதான் சனத்தொகை கணக்கெடுப்புன்னு சொல்றது. இந்த சனத்தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த மட்டும் 1964ஆம் ஆண்டு இலங்கையில பதிவாளர் நாயகம் திணைக்களம் வந்து ஆரம்பிக்கப்படுது. 1864ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. 1800. ஓகே. 1864ஆம் ஆண்டு இந்த பதிவாளர் நாயக திணைக்களம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப ஆரம்பிக்கப்பட்ட டைம்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முதலாவது அந்த காணிகள், ப்ராப்பர்ட்டிஸ் இதுகளை தான் அவங்க பதிவு செய்வாங்க. அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு இந்த இலங்கையில பிறக்கிற மக்கள், அதாவது பிறக்கிற மக்கள், இறக்குற மக்கள், அது தொடர்பான பதிவுகள் எல்லாம் 1967ஆம் ஆண்டு அவங்க செய்ய துவங்குறாங்க. அதன் பிறகு தெற்காசியாவிலேயே முதலாவது நாடாக 1871ஆம் ஆண்டு இலங்கையினுடைய முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுது. எப்படி? தெற்காசியாவிலேயே முதலாவதாக. தெற்காசியான்னு சொல்ல போக்குல எப்படி தெற்காசியால என்னென்ன நாடுகள் வரும் தெரியுமா யாருக்கும்? எத்தனை நாடுகள் வரும்னு சொல்லுங்க. தெற்காசிய நாடுகள் எத்தனை? 8. அப்ப தெற்காசிய நாடுகள் 8 இருக்குது. அந்த 8 தெற்காசிய நாடுகள்லையும் இலங்கை தான் முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளுது. எப்ப? 1871ஆம் ஆண்டு. அப்பையில இருந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஒரு தடவை சனத்தொகை கணக்கெடுப்பு வந்து இலங்கையில மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. சில காரணங்கள்ல, அதாவது இந்த 2ஆம் உலக மகா யுத்தம் டைம்ல ஒரு 2 வருஷம் பின்னுக்கு சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஒரு 1953ஆம் ஆண்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்து காகித குறைபாடோட ஸ்ரீலங்கால வந்து அந்த சனத்தொகை கணக்கெடுப்பு கொஞ்சம் பின்னுக்கு போச்சு. சரியா? பிறகு 2012ஆம் ஆண்டு கடைசியா 14வது சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இப்ப இறுதியாக 2024ஆம் ஆண்டு இலங்கையினுடைய 15வது சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு. சரியா? அப்ப 1871ஆம் ஆண்டு முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட டைம் இலங்கையில சனத்தொகை வந்து 2.4 மில்லியன் மக்கள் தான் இருந்தாங்க. 2.4 மில்லியன் மக்கள். 2.4 மில்லியன் சொல்ல போக்குல 24 லட்சம். 24 லட்சம் பேர் தான் 1871ஆம் ஆண்டு இலங்கையில இருந்தார்கள். இப்ப கடைசியா மேற்கொள்ளப்பட்ட 15வது சனத்தொகையின் கணக்கெடுப்பின் அடிப்படையில இலங்கையில எவ்வளவு சனத்தொகை இருக்கிறதா கூறப்பட்டிருக்குது? 2 17 2 கோடியே 17 லட்சம். 2 கோடியே 17 லட்சம். சரியோ? இதை நாங்க மில்லியன்ல சொல்றதுதான் கொஞ்சம் அழகு நமக்கு. சரியா? அப்ப மில்லியன்ல சொன்னா 21.76 மில்லியன். 21.76 மில்லியன் மக்கள் இலங்கையில காணப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த சனத்தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இப்ப சனத்தொகை வளர்ச்சி விகிதங்கள் எல்லாமே காட்டிக்கிறாங்க. பெண்கள் இப்ப 51.3 வீதம் என்ன வைக்கிறாங்க. அப்ப ஆண்கள் வந்து 47.7% ஆட்கள் தான் இப்ப ஆண்கள் இருக்கிறதா கூறப்பட்டு இப்ப சனத்தொகை கணக்கெடுப்பு நாங்கள் அதெல்லாம் தனி இதுல பார்ப்போம். அப்ப இலங்கையில அதிக அளவு சனத்தொகை கூடின மாவட்டம் எது? கம்பஹா. அப்ப கம்பஹால தான் இலங்கையில அதிக அளவு சனத்தொகை காணப்படுற மாவட்டமா கருதப்படுது. அதே போல இலங்கையில மிகவும் குறைந்த அளவு சனத்தொகை காணப்படுற மாவட்டமா முல்லைத்தீவு மாவட்டம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது.
சரிதானே? அப்ப அதிக அளவு சனத்தொகை இருக்கிற கம்பஹா மாவட்டத்துல இருந்தா பாராளுமன்றத்துக்கு அதிக அளவான உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டு போவாங்க. விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை தானே. அப்ப கம்பஹா மாவட்டத்துல அதிக அளவான மக்கள் இருக்கிறதுனால அதிக அளவான பாராளுமன்ற உறுப்பினர்களும் கம்பஹா மாவட்டத்திலிருந்து தான் போவாங்க. அப்படியா இருந்தா இலங்கையில மிக குறைந்த அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த மாவட்டத்துல இருந்து போறாங்க? திருகோணமலை. திருகோணமலை சார். திருகோணமலை. வெரி குட். ஏன் திருகோணமலை என்று சொன்னா முல்லைத்தீவு வராது. ஏன்னா முல்லைத்தீவு வந்து வன்னி டிஸ்ட்ரிக்ட்ல வருது. வன்னி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ற போக்குல அங்க முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மூன்றையும் ஒன்றிணைச்சதா ஆக்கள் போக்குல அதிகமா போறாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் ஆயிக்கிறது டிங்கமலி. சோ டிங்கமலில இருந்து 4 பேர் போறாங்க. அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இலங்கை கிரிக்கெட் அணிக்கு டெஸ்ட் அந்தஸ்து கிடைத்த ஆண்டு யாது? 1982. 82. அதாவது என்னண்டா அதுல அந்த விட சரியா இல்ல. உண்மையாவே இலங்கை கிரிக்கெட் அணிக்கு டெஸ்ட் அந்தஸ்து வந்து கிடைச்சது 1981ஆம் ஆண்டு. ஆனா அவங்க முதலாவது போட்டி எப்ப விளையாடுறாங்க தெரியுமா? டெஸ்ட் மேட்ச் 1985. 1985ஆம் ஆண்டு தான் இலங்கை வந்து முதலாவது டெஸ்ட் போட்டியில வந்து விளையாடுறாங்க. சரியா? இந்தியாவோட 1985ஆம் ஆண்டு தான் விளையாடுவாங்க. சரியா? இப்ப டெஸ்ட் போட்டிகள் வந்து அண்மையில இலங்கையில இருந்து ஓய்வு பெற்றவர பேர் என்ன? கிரிக்கெட் விளையாடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்குமே. மெத்தியூஸ் சார். ஆஞ்சலோ மேத்யூஸ். எஸ், வெரி குட். ஆஞ்சலோ மேத்யூஸ். மெத்தியூஸ். ஓம் சரியம்மா. ஆஞ்சலோ மேத்யூஸ். ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் இப்ப அண்மையில வந்து கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு. தண்ட ஓய்வு வந்து அறிவிச்சிட்டாரு. இந்த ஏஞ்சலோ மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் பார்க்குற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டானவங்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த முதல் தடவையா இந்த 2 நிமிஷத்துக்கும் லேட் ஆகி கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு பிச்ல நின்றுன்னு சொல்லி இந்த பங்களாதேஷ் டீமோட ஒருத்தர் Time அவுட் out. ஆகி வெளியே அனுப்பினாங்க தானே. டைம் அவுட். டைம் அவுட். அதாவது டைம் அவுட்ல வந்து முதல் தடவையா அவுட் ஆகின ஒரு வீரரா ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் கூறப்படுது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 9வது கேள்வி. பாணந்துறை விவாதத்திற்கு தலைமை தாங்கிய பௌத்த பிக்குவின் பெயர் யாது? வெரி குட். மீகொட்டுவத்த குணானந்த தேரர். அவர் தந்த பதில் படி குணானந்த தேரர். ஓகே, குணானந்த தேரர். இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில வந்து இந்த வரலாறு எடுத்து பார்த்த விளங்கும் 50 விவாதங்கள் அப்படின்னு சொல்லி நடைபெற்று இருக்குது. 50 விவாதங்கள் அப்படின்னு நடைபெற்றிருக்கு. அப்ப அதுல ஒன்று வந்து வத்தேகம விவாதம். அதன் பிறகு உதம்பிட்ட விவாதம். அதுக்கு பிறகு வரும் கம்பளை விவாதம் வந்து 4வது விவாதமா. அதுக்கு முன்னுக்கு வராகோட விவாதம் ஒன்று இருந்துச்சு தெரியுமோ? 3வது. வத்தேகம உதம்பிட்டு அதுக்கு பிறகு வராகோட விவாதம். அதன் பிறகு கம்பளை விவாதம் 1871 கம்பளை விவாதம். 1873ஆம் ஆண்டு இந்த பாணந்துறை விவாதம். சார் கொஞ்சம் 5 விவாதத்தையும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்களா சார்? ஆண்டு கொஞ்சம் சொல்லுங்க சார். பாணந்துறை விவாதம். முதலாவது வந்து வத்தேகம விவாதம். முதலாவது வத்தேகம விவாதம். 2வது வந்து உதம்பிட்ட. வத்தேகம விவாதத்துல ஆண்டு வந்து பாப்பா 1864. சரியா? 1864 தான் வத்தேகம விவாதம். அதன் பிறகு உதம்பிட்ட. சார் தலைமை வகிச்சவர் யாரு? அதுல தலைமை வகிச்ச சம்பந்தமா கொஞ்சம் பார்க்கணுமா? பார்த்தா நான் உங்களுக்கு சரியா சொல்லணும். கொஞ்சம் நான் சர்ச் பண்ணி குரூப்ல போட்டுருவேன். சரியா? இப்ப 2வது வந்து உதம்பிட்ட விவாதம். 3வது வராகுட விவாதம். 4வது கம்பளை விவாதம். இதெல்லாமே நான் உங்கள்ட்ட சொல்றது எல்லாமே பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். சரியா? அப்ப பாஸ் பேப்பர் கேள்வியை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டீங்கிறேன். 3வது வராகுட விவாதம். அதுக்கப்புறம் 4வது கம்பளை விவாதம். 5வது பாணந்துறை விவாதம். இந்த பாணந்துறை விவாதத்துக்கு தலைமை தாங்கினவர் தான் குணானந்த தேரர்.
குணானந்த தேரர். அதுக்கு பிறகு ஒல்கோட்னா ஹென்ரி ஸ்டீல் ஒல்கோட்னு சொல்றவர். அவர் முக்கியமான ஒரு நபர் அந்த பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த என்னன்னு சொன்னா இந்த அவரை ஒரு வெள்ளை பௌத்தண்டு அழைச்சிக்கிறாங்க. இந்த வெசாக் தினமீகல்ல, இந்த வெசாக் தினத்தை எல்லாம் இந்த அரச விடுமுறை தினங்களாக அறிவிக்கணும் அப்படின்ட்டுலாம் முன்மொழிஞ்சவர் இவர் தான், ஹென்ரி ஸ்டீல் ஒல்கோட். இவர் தான் அந்த வேலையை செஞ்சவர். அது நல்லதான், லீவ் தானே நமக்கு. பியதாச சிறிசேன, அதே போல சிஜி வீரமந்திரி, சிஜி வீரமந்திரி. சிஜி வீரமந்திரி யாருன்னு கேட்டா அவர் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில இருக்குது சர்வதேச நீதிமன்றம் உண்டு. அப்ப இந்த சர்வதேச நீதிமன்றத்துல துணை நீதிபதியாக அல்லது நீதிபதியாகவும் கடமையாற்றின ஒரு நபர், இலங்கையர். சரியா? இதெல்லாம் நம்ம இந்த எதிர்காலங்களை படிக்க போகல இவங்க எல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். 10வது கேள்வியை பாருங்க. அபிசீனியா என்ற நாட்டின் தற்போதைய பெயர் யாது? எத்தியோப்பியா. ஓகே. அதாவது சில பழைய நாடுகளோட பழைய பேரை தந்துட்டு இப்ப இருக்கிற புது பேர் என்ன, அல்லது புது பேர்களை தந்துட்டு அதோட பழைய பேர் என்ன, அப்படியும் ஒரு கேள்வி அல்லது ஒரு 2 கேள்வி வராது, ஒரு கேள்வி அப்படியும் ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நான் உங்களுக்கு கடைசியா நடந்த ஜிஎஸ் பாஸ் பேப்பர் அதெல்லாம் உங்களுக்கு செய்வேன். எல்லாம் செஞ்சுதான் உங்களுக்கு அழகா கிளியர் பண்ணி தான் இதாகும். அதுல முதலாவது அப்ப பாருங்க, அபிசீனியா என்ற நாட்டு தற்போதைய பேர் எத்தியோப்பியா. அது ஓகே. அப்ப முதலாவதே வரது நாகரிகம், பழமையான நாகரிகம் சொல்லுவாங்க மொசபத்தேமிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. பழமை நாகரிகம் மொசபத்தேமியா. அப்ப மொசபத்தேமியான்னு சொல்றது எந்த நாட்டை? ஈரானோ ஈராக்கோ? ஈராக்னு சொல்ல போக்குல ஈராக்குக்கும் இலங்கைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டா, இலங்கையில இருந்து இப்ப இலங்கையில முக்கியமா சொல்றது இந்த அதுக்கு சொல்லுவாங்க பச்சை தங்கம்னு சொல்றீங்க. இலங்கையில சொல்றது பச்சை தங்கம். பச்சை தங்கம் எதை சொல்றேன்னு கேட்டா தேயிலை தான் சொல்றேன். ரப்பர் இல்லாம தேயிலை. சரியா? அப்ப இந்த பச்சை தங்கம்னு சொல்ற இந்த தேயிலையை அதிக அளவு இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யற நாடு ஈராக். ஈராக்கு. இப்ப இலங்கையில இருக்கிற அதிக அளவு தேயிலை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது என்று கேட்டா ஈராக்குக்கு தான் அதிக அளவான தேயிலை இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. சரியா? அடுத்தது மலாவா என்று சொல்றது நியூசிலாந்து. நியூசிலாந்துக்கு சொல்றது, நியூசிலாந்து பழைய பேர் மலாவாய். நியூசிலாந்து பழைய பெயர் மலாவாய். நியூசிலாந்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சிறப்பு பேர் உண்டு. என்ன தெரியுமா? வெள்ளை மேகங்களின் நாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை மேகங்களின் நாடு நியூசிலாந்து. சரியோ? பர்மா. பர்மாண்டா மியான்மர். வெரி குட். அடுத்தது சயாம். சயாம் சொல்லுவாங்க. சயாம் அல்லது சியாம் எப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தாய்லாந்து. தாய்லாந்துக்கு பழைய பெயர் சியாம் அல்லது ஷயாம் எப்படினாலும் ஓகே. இன்னொன்று அந்த அடிக்கடி வார கேள்வி ஒன்று இருக்குது, ரொட்டீசியா. ரொட்டீசியான்னு சொல்றேன். ரொட்டீசியா எந்த நாட்டை சொல்றேன்? சிம்பாப்வே. சிம்பாப்வே. ரொடீஷியா அல்லது ரொட்டீசியா, சிம்பாப்வே. ஈரானுக்கு சொல்றது பாரசீகம். ஈரானுக்கு சொல்றது பாரசீகம்னு சொல்லுவாங்க. ஈரான் பாரசீகம். சார் இந்த தேயிலையை அதிக அளவு ஏற்றுமதி செய்யற நாடு ஈரானா சார்? ஈராக் அதிக அளவு ஏற்றுமதி செய்யற நாடு இல்ல, நல்லா விலையும் கொள்ளணும். இலங்கையிலிருந்து அதிக அளவு தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நாடு. விளங்குதோ? ஈராக்கோ. இலங்கையிலிருந்து அதிக அளவு தேயிலை ஈராக்குக்கு தான் போகுது. ஈராக். 11வது கேள்வியை பாருங்க ஐயா. அந்த காய்ச்சலுக்கு அப்புறம் மைக்கில் மியூட் பண்ணிருங்கோ.
11வது கேள்வி பாருங்க. அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்த பிரித்தானிய ஆளுநர் யார்? இப்ப இலங்கையை வில்லியம் கிரகரி. அதாவது இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில சாதாரணமா இந்த குளங்கள் நிர்மாணிக்கிறதுல அளப்பரிய சேவை செய்த மன்னன் யாருன்னு கேட்டா வசப மன்னன் சொல்றது. ஏன்னா வசப மன்னன் அதிக அளவு குளங்களை அமைச்ச ஒரு மன்னனா காணப்படுறது. சரியா? இப்ப இங்கன கேள்வி புனர் நிர்மாணம் செய்த பிரித்தானிய ஆளுநர் தானே கேட்டிக்கிறாங்க. பிரித்தானிய ஆளுநர் வில்லியம் கிரகரி. இப்ப நாங்க இப்ப நுவரெலியா எடுத்து பார்த்தா நுவரெலியா கிரகரி லேக்கே இருக்குது. நுவரெலியா சென்டர் நடுவுலயே கிரகரி லேக். அது வில்லியம் கிரகரி. இந்த வில்லியம் கிரகரி தான் தேசிய அருங்காட்சியகம் கொழும்புல தேசிய அருங்காட்சியகம். அதையும் இவருடைய காலத்துல தான் அந்த தேசிய அருங்காட்சியகம் ஓபன் செய்யப்பட்டது, திறந்து வைக்கப்பட்டது. வில்லியம் கிரகரியினுடைய காலம். ஓம் யாரும் என்ன சரி கேட்டீங்களாமா? கேளுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், வசப மன்னன் தானே? வசப மன்னன் குளங்களை அதிக அளவு குளங்களை புனர் அமைத்தவர உருவாக்கினார் வசப மன்னன். இதே போல இப்ப இந்த இதுல ஹென்ரி வோட் தானே முதலாவது ஜோர்ஜ் ஹென்ரி வோட். இந்த ஜோர்ஜ் ஹென்ரி வோட் தான் என்ன செய்யறான்னு கேட்டா இலங்கையில இந்த பாதைகளை அதிக அளவு பாதைகளை முதல்ல அந்த பெரிய தெருக்கள் பாதைகளை உருவாக்கினவர் இந்த ஜோர்ஜ் ஹென்ரி வோட்னு சொல்றவர். சரியா? எட்வர்ட் பான்ஸ் சொல்றது சாரி புகையிரத பாதை. சரி, ஹென்ரி வோட் புகையிரத பாதைகளை, ஜோர்ஜ் ஹென்ரி வோட் புகையிரத பாதைகள் அமைச்சவர். எட்வர்ட் பான்ஸ் தான் பெருந்தெருக்களை விருத்தி செஞ்சவர். சரியாம்மா? ஹென்ரி வோட் ஜோர்ஜ் ஹென்ரி வோட் புகையிரத பாதைகளை உருவாக்கினவர். எட்வர்ட் பான்ஸ் மூணாவது எட்வர்ட் பான்ஸ் தான் பெருந்தெருக்களை விருத்தி செய்த பிரித்தானிய ஆளுநர். ராபர்ட் பிரவுன்ரிக் உங்களுக்கு தெரியுமா? கண்டியை கைப்பற்றிய ஆளுநர். இப்ப இலங்கையில ஆளுநர் சொல்ல அது தனி ஒரு சாப்டர் தான் அந்த ஆளுநர்கள் பத்தி கைக்கிறேன். அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இல்ல, இலங்கையினுடைய முதலாவது ஆளுநர் யாரு? பிரித்தானிய ஆளுநர் யாரு? ஃப்ரெட்ரிக் நோர்த். அப்ப இந்த ஃப்ரெட்ரிக் நோர்த் முதலாவது ஆளுநராக கடமையாடின டைம் அவரும் செஞ்ச சில சிறப்பு சேவைகள் இருக்கு. இப்ப அவரோட காலத்துல தான் அரச வர்த்தமானி வெளியிடப்படுது. இப்ப உங்களோட கெசட் நோட்டிபிகேஷன் அதுல தான் இப்ப உங்களோட இந்த ஜொப் கோல் பண்ணிக்கிறாங்க. இந்த வர்த்தமானி ஃப்ரெட்ரிக் நோர்த் காலத்துல தான் முதலாவது வெளியிடப்பட்டது 1802ஆம் ஆண்டு. சரியா? அதே போல இலங்கையில உயர் நீதிமன்றம் 1801 ஃப்ரெட்ரிக் நோர்த் காலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்தவர் தான் தோமஸ் மெய்ட்லண்ட். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது அவங்களை பத்தி சொல்றதுக்கு. அதுக்கு பிறகு தோமஸ் மெய்ட்லண்டுக்கு பிறகுதான் இந்த ராபர்ட் பிரவுன்ரிக் வராரு. இந்த ராபர்ட் பிரவுன்ரிக் தான் கண்டியை கைப்பற்ற நபர். எப்ப இவர் கண்டியை கைப்பற்றார்? ஆண்டு என்ன? 1815. எத்தனை மாசம்? பிப்ரவரி மார்ச் 2. அதாவது கண்டிய உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுது மார்ச் 2ஆம் தேதி தான். அப்ப 1815 மார்ச் 2ஆம் தேதி கண்டிய நகர மண்டபம், அதாவது கண்டி மகுள் மடுவு, அதான் சொல்றது ராயல் பேலஸ் பில்டிங். ராயல் பேலஸ் பில்டிங்ல இருக்கிறது அந்த மகுள் மடுப மண்டபம். அந்த மகுள் மடுப மண்டபத்துல வச்சுதான் இந்த கண்டி உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுது. அப்படி நிறைய அந்த சில ஆளுநர்களை வச்சு நமக்கு அவங்க செஞ்ச முக்கியமான கடமைகள் என்ன, அவங்க செஞ்ச முக்கியமான சேவைகள் என்ன நமக்கு அழகா பேசலாம். அடுத்த கேள்வி பாருங்க. 12வது கேள்விய, அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகள் தொடரப்படுவது எங்க? உயர் நீதிமன்றத்துல தான் பொதுவா அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்படும். ஏன்னு சொன்னா இந்த உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா செய்யக்கூடிய கடமைன்னு சொல்ல போக்குல பெரிய வழக்குகளை விசாரணை செய்யற வேலையா அங்க நடக்கும். சரியோ? அதாவது அரசியல் அமைப்புக்குரிய வியாக்கியானம் வழங்குதல், அடிப்படை மனித உரிமைகள் அங்க விசாரிக்கப்படும். அதே போல ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறையீடுகள் விசாரணை செய்யப்படுறது எல்லாமே
இந்த உயர் நீதிமன்றத்துல. இந்த உயர் நீதிமன்றம் 1801ஆம் ஆண்டு ஃபிரெட்ரிக் நோத்துடைய காலத்துல தான் ஆரம்பிக்கப்படுது. இப்ப இலங்கையில அண்மையில வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் பேர் என்ன? தேசபந்து தென்னகோன். தேசபந்து தென்னகோன். அப்ப தேசபந்து தென்னகோன் வந்து தன்னை பதவி நீக்கினதுக்கு பிறகு அவர் ஒரு மேன்முறையீடு ஒன்று நடத்துறாரு. மேன்முறையீடு ஒன்று கொடுக்குறாரு. அதாவது ரிட் மனு தாக்கல் செய்யறாரு. அதான் மேன்முறையீட்டு மனு. அப்ப இந்த ரிட் மனு அவர் எந்த நீதிமன்றத்துக்கு தாக்கல் செஞ்சாரு? மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு. பதிமூணாவது கேள்வி பாருங்க. சார்பு கொள்கையை அறிமுகம் செய்த நபர் யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா? அது சார்ல்ஸ் டார்வின் வந்து கூர்ப்பு கொள்கை. சார்ல்ஸ் டார்வின் என்னது? கூர்ப்பு கொள்கை. அதாவது கூர்ப்பு கொள்கைன்னு சொன்னா பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. இந்த குரங்குல இருந்து மனுஷன் மாறான்ல, அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு தான் சார்ல்ஸ் டார்வின். அதாவது உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லலாம. இப்ப சார்ல்ஸ் டார்வின் எடுத்த பாருங்க, எப்படி கூர்ப்பு கொள்கையை வெளியிட்ட நபர் யாருன்னு கேட்கலாம், அல்லது பரிணாம வளர்ச்சி கொள்கையை வெளியிட்ட நபர் யாருன்னு கேட்கலாம், உயிரினங்களின் தோற்றம் தொடர்பு வெளிப்படுத்திய நபர் யாருன்னு கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம். ஆனா பதில் வந்து சார்ல்ஸ் டார்வின் தான். ஆனா இப்ப இந்த கேள்வி வந்து சார்பு கொள்கை அல்லது சார்பியல் கோட்பாடு. எப்படியும் கேள்விகள், அதாவது சொற்கள்ல சின்ன மாறுபாடு வரும். அந்த சொற்கள மாறுபாடுல நம்ம வந்து குழம்பிடக்கூடாது, நம்ம தெளிவா இருக்கணும். சார்பு கொள்கை என்றாலும் ஒன்றுதான், சார்பியல் கோட்பாடு என்றாலும் ஒன்றுதான். அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியான முறையில. அந்த டைம்ல சார்பு சார்பியல் கோட்பாடு கேட்டானே என்று யோசிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. சரியா? அதெல்லாம் எல்லா வகையிலையும் நம்ம தெரிஞ்சுட்டு போறதுதான் நமக்கு பிளஸ். டவுட் நமக்கு என் சந்தேகம் சரியா விட தெரிஞ்சா. லூயி பாஸ்டர் யாருன்னு தெரியுமா? வெரி குட் அம்மா. விசர் நாய்க்குரிய தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சவர. வெரி குட். நியூட்டன் உங்களுக்கு தெரியுமே, புவியீர்ப்பு விசையை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. வானவில்லை 7 நிறங்கள் எல்லாம் சொன்னார் அவரு, சர் ஐசக் நியூட்டன். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம் நம்ம. நேரு கொத்தலாவல ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு யாது? 1954. 1954. வெரி குட். இந்த உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, நீங்க எல்லாமே தமிழ் மீடியம் தானே. என்னது, நம்மள விஜய் புதுசா ஒரு கட்சி ஒன்று துவங்கிக்கார் இந்தியால. கட்சியில பேரெல்லாம் கேட்க மாட்டேன். அப்ப கட்சி ஒன்று துவங்கிக்கிறது தானே விஜய். இப்ப அவர் அந்த கட்சியை துவங்கினதுக்கு புதுசா ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். இந்த கச்சத்தீவை நாங்க எடுத்துட்டு தான்ப்பா மறுவேலண்டு. ஏன் அவர் அப்படி சொன்னார்னு சொன்னா, இந்த 1974ஆம் ஆண்டு இலங்கையும் இந்தியாவும், இலங்கையில அப்ப இருந்தது யாருன்னு கேட்டா, இலங்கையில அப்ப வந்து அதிகாரம் 1974ஆம் ஆண்டுல வந்து இலங்கையில முக்கியமான அதிகாரம் வந்து இருந்தது பிரதமர்கிட்ட. முக்கியமான அதிகாரம் இருந்தது ஸ்ரீமாவோ பண்டார நாயகி. அப்ப ஸ்ரீமாவோ பண்டார நாயகிக்கும் இந்தியால இருந்தது இந்திரா காந்தி. அப்ப ஸ்ரீமாவோ பண்டார நாயகி இந்திரா காந்தியும் 2 பேரும் செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்துல பேர் தான் வெரி குட். கச்சத்தீவு. கொஞ்சம் கச்சத்தீவு உடன்படிக்கை நம்ம சொன்னதுக்கு அதோட பேர் வந்து நம்ம இவங்க சொன்னாங்க இந்தோ இலங்கைன்னு சொல்லி. அந்த இந்தோ ஸ்ரீலங்கா உடன்படிக்கை தான் அந்த உடன்படிக்கையோட பேரு. ஆனா நம்ம ஏன் அதை கச்சத்தீவு ஒப்பந்தம்னு சொன்னா, அது முக்கியமான விஷயமா கச்சத்தீவு தான் காணப்படுது. இல்லைன்னா அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம்னு அதுக்கு சொல்றது. சரியா? அப்ப இந்த கச்சத்தீவு தொடர்பான இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுதான் அந்த 1974ஆம் ஆண்டு. அது ஒரு தனி ஒரு ஹிஸ்டரி. அதாவது எப்படின்னு சொன்னா, அப்ப வந்து அவங்களோட ஒப்பந்தத்துல 10 வருஷத்துக்கு வந்து தான் அவங்களோட எக்ரிமெண்ட் சரியா எழுதப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகு என்ன செய்யறது தொடர்பா அந்த எக்ரிமெண்ட்ல இல்ல ஒழுங்கா. அதனால இலங்கை வந்து அந்த கச்சத்தீவை வந்து இலங்கையினுடைய பொறுப்புக்கு எடுத்துக்கொண்டது. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த சில பண்டிகை காலங்கள்ல 2 நாட்டுக்குமே
2 நாடும் கலந்து கொள்வதற்குரிய அனுமதி அந்த உடன்படிக்கை மூலமா வழங்கப்பட்டிருந்தது. இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் தான் இந்த அதிக அளவு இந்திய மீனவர்கள் இலங்கையில வந்து கைது செய்யப்படுறதும், அதே போல இலங்கை மீனவர்கள் இந்தியாவால கைது செய்யப்படுறதுக்கு ஒரு முக்கிய ஒரு விடயமா காணப்படுறது இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் தான். சரியா? அதே போல 1964ஆம் ஆண்டு சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் நடைபெறும். 1964ஆம் ஆண்டு சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம். சரியா? இப்ப இதை நீங்க 1974 கச்சத்தீவு ஒப்பந்தம் எடுத்துக்கணும், இல்ல இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எடுத்தா 1964ஆம் ஆண்டு சொல்றது சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம். அது ஒரு தனித்தலைப்பு, அதை சொல்லுவேன். இந்த நேரு கொத்தலாவல ஒப்பந்தம் வந்து 1954ஆம் ஆண்டு. 1987ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அது யார் யாருக்கு இடையிலன்னு தெரியுமா? 1987ஆம் ஆண்டு. ஜெயவர்தனாவும் ராஜீவ் காந்தி. வெரி குட். அப்ப இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தன. அதாவது இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன. அவருக்கும் ராஜீவ் காந்திக்கும் இடையில 1987ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில தான் இலங்கையினுடைய அரசியல் அமைப்புல 13வது அரசியல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் வந்து மாகாண சபைகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. அதிகார பகிர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? அப்படி அதிகார பகிர்வு நடைபெற்ற டைமும் அது கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் ஒன்றிணைச்சதா ஒரு மாகாண சபை தான் அப்ப காணப்பட்டது. அந்த மாகாண சபை ட்ரிங்கோல இருந்துச்சு பொதுவா. அதன் பிறகு 2008ஆம் ஆண்டு தான் மாகாண சபை, வட மாகாண சபை வேறையாவும் கிழக்கு மாகாண சபை வேறையாவும் எலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு. சரியா? அடுத்த 15வது கேள்வி பாருங்க. த ஆர்ட் ஆஃப் த டீல், சுயசரிதை யாருடன் தொடர்புடையது? டொனால்ட் ட்ரம்ப். சரி, ஓகே, டொனால்ட் ட்ரம்ப். அதே போல பராக் ஒபாமா தானே, அவர் எழுதின ஒரு நூல் வந்து ப்ராமிஸ்ட் லேண்ட். பராக் ஒபாமா எழுதின ஒரு நூல் ஒன்று அதுக்கு சொல்றது ப்ராமிஸ்ட் லேண்ட். அதாவது தமிழ்ல சொன்னா வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம். வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம், ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸ்பெல்லிங் சொல்றேன். ப்ராமிஸ்ட், PROMISED, ப்ராமிஸ்ட் லேண்ட், LAND. என்ன சார்? இது வந்து இது பராக் ஒபாமா எழுதின ஒரு நூல், அவர் சுயசரிதை. சரியா? அடுத்த வின்சென்ட் சர்ச்சில். வின்சென்ட் சர்ச்சில் இருக்காரு, அவர் எழுதின ஒரு நூல் வந்து என்னன்னு சொன்னா கெதரிங் ஸ்டார்ம். கெதரிங் ஸ்டார்ம். அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன், எழுதுங்க. கெதரிங் ஸ்டார்முக்கு GATHERING, கெதரிங் ஸ்டார்ம், STORM. அப்படி நிறைய அந்த நூல்கள் இருக்கு. இப்ப நமக்கு முக்கியமா சொல்றது வந்து இப்ப இவங்களை விட ரொம்ப முக்கியமான ஆள் தான் நெல்சன் மண்டேலா. இப்ப நெல்சன் மண்டேலா வந்து நான் உங்களுக்கு அது ஒரு தனி கேள்வியை போட்டு நெல்சன் மண்டேலாவை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? நெல்சன் மண்டேலா அவர் எப்படின்னா 1993 அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிச்சு. 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. அவர் நிறைய எழுதின நூல்கள் இருக்கு. எப்படி லாங் வாக் டு ஃப்ரீடம், ப்ரீசன் லெட்டர், அப்படி நிறைய நூல்கள் இருக்குது. அவரை பத்தி நான் கொஞ்சம் நிறைய வேற என்ன படித்தேன். இப்ப இது நோட் பண்ணாங்க, நான் அதை படிச்சு தரப்போக அவரை பத்தி எல்லாம் சொல்லித்தரேன். சரியா? அடுத்த 16வது கேள்வி பாருங்க. தீகவாபி என்ற புராதன பெயருடன் தொடர்புடைய நகரம் எது? புத்தளம். யார் புலனர் சொன்னீங்க? புத்தளம் அல்லோ? புலனர்வைக்கு சொல்றது இந்த ஜனநாதபுரம், புலத்தி நகரைய, புலத்தி நகரம் அப்படின்னு சொல்றேன். சரி, அது புலனர்வைக்கு. கண்டிக்கு சொல்றது செங்கடகல. கண்டிக்கு சொல்றது செங்கடகல. செங்கடகல. கண்டி வந்து செங்கடகல. புலனர்வ ஜனநாதபுரம், புலத்தி நகரம். சரியோ? கண்டி வந்து செங்கடகல. நைனா தீவுன்னு சொன்னா இப்ப கூட இந்த பௌத்த மக்கள்கள் வந்து அவங்களோட ஒரு சீசனுக்கு வந்து அங்க போவாங்க, அந்த நைனா தீவுக்கு போறது இப்பயும். அப்ப அவங்க போக்குலயே அவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. எங்க போறேன்னு சொன்னா நாகதீபையன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. நாகதீபே அனவா அப்படின்னு தான் போறேன். நாகதீபைய அதுல பழைய பேர், நைனா தீவோட பழைய பேர் தான் நாகதீபைய.
நைனாத்தியோட பழைய பெயர் தான் நாகதீபய. கம்பளையிட பழைய பேர் வந்து கங்கா சிரிபுர. கம்பளையிட பழைய பெயர் வந்து கங்கா சிரிபுர. பொதுவா கங்கான்னு சொல்ல போக்குள்ள சந்திரமுக நினைவு வாரி. கம்பளி கங்கா சிரிபுர. சரி, 17வது கேள்வி பாருங்க என்னண்டு. நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை எனப்படுபவரும் புவி கோள வடிவமானது ஏனைய கோள்கள் சூரியனை சுற்றி வருவதாகவும் கண்டுபிடித்தவர் யார்? நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். நல்லா சொல்ற ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கோங்க. அதாவது கேள்விய வந்து வாசிக்க போக்குள்ள பூரணமா வாசிங்க. உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ பொறுத்த வரைக்கும் தாராளமான டைம் இருக்கு. நீங்க பேப்பரை செஞ்சுட்டும் உங்களுக்கு டைம் இய்யும். ஐக்கியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ஒரு சிக்கல் தரும். கிரகித்தல் மொழித்திறனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ஒரு சிக்கல் தரும். இது ரெண்டுமே உங்களுக்கு டைம்ல பிரச்சனை வரும். சரியா? ஜெனரல் நாலேஜ் அப்படி இல்ல. ஜெனரல் நாலேஜ் நீங்க ஒரு பேப்பரை ஒரு தடவை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்மளோட பழக்கம் நல்லாவே நமக்கு தெரியும் தானே. ரெண்டாவது தடவை அந்த பேப்பரை பார்க்க மாட்டோம். நம்மளோட பழக்கம் அது. ரெண்டாவது தடவை நாங்க எப்படியுமே அந்த பேப்பரை பார்க்க மாட்டோம். அதான் செஞ்சு முடிஞ்சு திரும்ப பார்த்தாலும் அதே தானே பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்க போறது இல்லை. ஆகவே ஒரு கேள்வியை வாசிக்கும் போது விடைக்கு போறதுக்கு முன்னுக்கும் 2 தடவை கேள்வியை வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா நீங்க செய்யறது ஒரு A-level ரிசல்ட்ஸுக்குரிய ஒரு போட்டி பரீட்சையா இருந்தாலும் பெரும் போட்டி உள்ள ஒரு எக்ஸாம். கடுமையான ஒரு போட்டி ஒன்று இருக்கும். உங்களோட டிவிஷன் உள்ளுக்கும் நீங்க யாருன்றதை நீங்க காட்டியே ஆகணும். வேற வழி இல்லை. அதே போல இந்த ஜாப் கிடைச்சாலும் நெருப்பு தான். என்ன பொறுத்த வரைக்கும் A-level ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது சூப்பர் தொழில் அப்பா. அதாவது என்ன எனக்கிட்ட கேட்ட தனிப்பட்ட ரீதியா எனக்கிட்ட நான் கிராம உத்தியோகத்துல வேலை செஞ்சுக்கிறேன். நான் GSA வேலை செஞ்சுக்கிறேன். நானும் 7 வருஷத்துல வந்தால்தான். ஆனாலும் அது ஒரு டிகிரி ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரு ஜொப்பு. டிகிரி வேணும் அந்த ஜொப். அதாவது ஒரு ஜொப் சரியான முறை செய்யறதுக்கு ஒரு டிகிரி உள்ள ஆள் செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா டிகிரி ஈக்கிற விட அந்த A-level ஈக்கிறாக்க கொஞ்சம் டிகிரி ஈக்கிற இதை விட கொஞ்சம் அந்த இது கூடயே இப்படி சொல்றீங்க. எந்த பாஷையில சொன்னா கொஞ்சம் மீட்டர்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் மீட்டர் ஆயிப்பாங்க. யூனிவர்சிட்டி முடிச்சாக்களை விட A-level முடிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மீட்டர் கூட தான். அந்த மாதிரி ஆக்களுக்கு தான் நான் அந்த தொழில் ரொம்ப பொருத்தம். ஏன்னா அதுல அந்த வேலையை செய்ய போக்குள்ள கொஞ்சம் திறமையும் வேணும், அதே போல கொஞ்சம் தந்திரமும் வேணும். அப்படிதான் அந்த தொழிலை செய்ய இயலும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களோட ஊர்ல தான் இருக்கிற GS மேல நீங்க உங்களோட கண்ணால கண்டிருப்பீங்களே. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சும்மா சாதாரண நார்மலா தான். இப்ப ஆண்கள் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. சரி, ஆனா நல்ல தொழில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். GS விட்டு போட்டு நான் டீச்சிங்க்கு போன டைம்ல யோசிச்சேன், ஏன்டா அப்பா GS விட்டு டீச்சிங்க்கு வந்தேன். அது அந்த அளவுக்கு GS நல்லா இருந்துச்சு. அது நமக்கு இனி எது பிடிச்சிருக்கின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். சில ஆக்களுக்கு டீச்சிங் பிடிச்சிருக்கும். அப்ப டீச்சிங் பிடிச்ச ஆக்களுக்கு டீச்சிங் நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு நான் டீச்சிங் போக்குலயே வேணா வெறுப்போட தானே போனேன். அது சொல்லி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனா GS சூப்பரா இருந்துச்சு. நல்ல தொழில். இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். செய்ய செய்ய இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும் அந்த தொழில். சரி, அப்ப இந்த இது முதலாவது வந்து நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். முதலாவது பதில நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். இந்த எக்ஸாம் நீங்க செஞ்சு அப்புறம் உள்ளுக்கு போன அப்புறம் வேற வேற எக்ஸாம் உங்களுக்கு டிகிரி வந்துச்சுன்னு சொன்னா டிகிரியை வச்சு உங்களுக்கு அதன் பிறகு உங்களுக்கு பிளானிங் சர்வீஸ்னா பிளானிங் சர்வீஸ் செஞ்சு பிளானிங் டிரெக்டரா போகலாம். அல்லது SLA செஞ்சு உங்களுக்கு ஒரு DS ஆகவே பிறகு வரலாம். அப்படியெல்லாம் பிறகு பிறகு நிறைய இதுகள் வாய்ப்புகள் இருக்கேன். இப்ப நம்மட முதலாவது டார்கெட் இது உள்ளுக்கு போகணும். இது உள்ளுக்கு போறதுதான் முதலாவது கட்டம். அரசு சேவை உள்ளுக்கு நம்ம உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு
அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கிறீங்க. அப்ப முதலாவது தடை நமக்கு இந்த எக்ஸாம் செலக்ட் ஆகி போறது. இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க, நல்லா அழகா செய்யலாம். நீங்க உங்களோட மேல நம்பிக்கை வைங்க. முதலாவது உங்களுக்கு உங்களோட மேல நம்பிக்கை இருக்கணுமே. நல்ல விளையுங்க. நீங்க 2 மாசம் கஷ்டப்படுறதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசு சேவை உங்களோட கையில கிடைக்குதுன்னு சொன்னா, அந்த 2 மாசம் நீங்க கஷ்டப்படுறதுல எந்த தப்புமே இல்லப்பா. 13 வருஷம் ஸ்கூலுக்கு போய் படிச்ச எங்களுக்கு இந்த 2 மாசம் படிக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் பெரிய விஷயமா ஆக்கிக் கொள்ளாதீங்க. உங்க டைம் ஷெட்யூல்கள் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துங்க. கொஞ்சம் மெனக்கெடுங்க. மெனக்கெட்டு நீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு அதுக்குரிய வரப்பிரசாதங்களை அனுபவிக்க போக்குல நீங்களே பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு விஷயமாவே படாது. சரி, ஜொஹானஸ் கெப்லர் இருக்காரல்லோ, இந்த ஜொஹானஸ் கெப்லர் வந்து கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறதுன்னு சொன்னார. புவி கோள வடிவமானது, புவி வந்து சுற்றுதுண்டெல்லாம் சொன்னது நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். ஆனா அந்த கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது என்று சொன்னது ஜொஹானஸ் கெப்லர். சார் நீள்வட்ட இவர்தான் பாதை. ஓ, இந்த சூரியனை கோள்கள் சுத்தாம புவியத்தான் மத்த எல்லாம் சுத்தி வருது. இவர் தான் சொன்னவர். சூரியன் தான் புவியை சுத்தி வருகிற அந்த புவி மைய கோட்பாட்டை கொண்டு வந்தவர் இவர்தான். இவர் தான். அடுத்த கலிலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர். கலிலியோ கலிலி வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர். நவீன அறிவியலின் தந்தைன்னு சொல்லப்படுவார். கலிலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர். அவருக்கு சொல்றது நவீன அறிவியலின் தந்தை. நவீன அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்ப நான் இந்த டைம்ல உங்களுக்கு சொல்லி தரதான் விஷயம் நீங்க வேண்டிய என்னைய கன்சல்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டைம் நான் ரிப்ளை போடுவேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இதை கேளுங்க. நான் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். டவுட் கேளுங்க, தாராளமா கேளுங்க, நான் சொல்லி தருவேன். எந்த அனுபவங்கள் அவங்களோட பகிர்வன். கிளாஸ்ல எல்லாம் அதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தா அதுல டைம் சும்மா போயிடும். அப்ப உங்களுக்கு தேவை தனிப்பட்ட ரீதியா நீங்க தாராளமா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களை கைட் பண்றதுக்கு நான் வேண்டிய அளவு இருக்கிறேன். சரியா? நீங்க இப்ப என்கிட்ட கிளாஸ் வரணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க எங்கனாலும் கிளாஸ் போங்க, நீங்க படிங்க. தேவை ஒன்றுதான், இந்த தொழிலுக்கு நீங்க எடுபட்டு வரணும். இதுதான் முக்கியம். சரியா? அதுக்கு என்னால உதவி செய்யணுமோ நான் எல்லாமே செய்வேன். 20வது கேள்வி, 18வது கேள்வி பாருங்க. பொருத்தமற்ற சோடி யாது? 4வது சார். வரலாறுன்றது. சரி. ஆனா இந்த கேள்வியே பொருத்தமற்ற கேள்விதான். ஏன்னு சொன்னா இது வந்து ஹாங்காங் இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு போன முறை எடுத்தது தானே இது. இப்ப ஹாங்காங் சொல்றவங்களுக்கு இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு வழங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதாங்க யாரும். சரியா? இந்த கேள்விக்குரிய பதிலே நீங்க நோட் பண்ணாங்க, சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் கதைக்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க போதுமா. ஹாங்காங் சொல்றவங்க இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு பெற்றவங்க. சரியா? இந்த முறை இல்ல, போன முறை. நிஹான் ஹிட்டங்கியோ வந்து சமாதானத்துக்குரிய நோபல் பரிசு பெற்றவர். இந்த முறையில போன முறை. இந்த முறை கெட்டவங்க வேற, அவங்க வேற ஆக்கள். அது நம்ம கட்டாயம் படிப்போம் நம்ம. சரியா? பைதகரஸ் வந்து கணிதத்தோட தொடர்புப்பட்டவர் தான். பிளேட்டோ வரலாறு அல்ல, பிளேட்டோ வந்து அரசியலோடு தொடர்புடையவர். பிளேட்டோ வந்து அரசியலோடு தொடர்புடையவர். விட வந்து 4வது தான். ஆனா முதல் 2 விஷயத்தையும் நீங்க உங்களோட தலைக்கு எடுத்துக்கொள்ளாங்க. இப்பயே பேனால வெட்டிடுங்க, உங்களுக்கு அது தேவையில்லை. இந்த ஹாங்காங் இலக்கியம் சொல்றதும் ஹிட்டங்கியோ சமாதானம் சொல்றதும் உங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இது வந்து போன முறை சமாதானத்துக்குரியது, இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றவங்க. நமக்கு தேவை இந்த முறை எடுத்தாக்கள் தான். சரியா? ஆக்சுவலி இதை உங்களுக்கு தேவையான நோட் வெட்டிடுங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 19வது கேள்விய, நெற்செய்கை அதிக அளவில் இடம்பெறும் மாவட்டம் எது? அனுராதபுரம். அம்பாறை. அம்பாறை தான். அதாவது அது புவி அளவுல அனுராதபுரம் பெரிய அளவுல இருக்கலாம். ஆனா இது நான் கேட்கிறேன், அறுவடை ரீதியா பாரிய அறுவடை தார மாவட்டம் எது? அம்பாறை தான். அதாவது என்னன்னா அம்பாறையில 3 போகமும் செய்வாங்க விவசாயம். சரியா? நெற்செய்கை வந்து 3 போகமும் செய்வாங்க. அன்றாப்புறம் போனது வந்து 2 போகம் தானே செய்யறது. அப்ப 3 போகம் செய்ய வர போக்குள்ள அங்க இருந்து வர அந்த அறுவடை விளைச்சல் அளவு வந்து கூட. அப்ப அம்பாறை தான் அந்த கேள்விக்குரிய பதில நம்ம எடுத்துக்கொள்வோம். சரியா? இது நெற்செய்கை. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குது?
மகா இலுப்பலம். ஓகே, வெரி குட். சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? மணிலா. ஓகே. அதாவது நீங்க இப்படி பாருங்க, சரி, சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எந்த நாட்டுல இருக்குதுன்னு கேட்டா பிலிப்பைன்ஸ். ஓகே. எங்க இருக்குதுன்னு கேட்டா லொஸ் பனோஸ். லொஸ் பனோஸ்னு சொல்றது மணிலார ஒரு ஏரியா தான், சரியா? லொஸ் பனோஸ்னு சொல்றது மணிலாட ஒரு ஏரியா தான், சரிதானே? குறிப்பிட்டு சொல்ல சொன்னா லொஸ் பனோஸ் தான். சம்டைம் லொஸ் பனோஸும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா சம்டைம் ஒரு எம்சிக்யூக்கு வந்துட்டு சொன்னா அப்ப மணிலாண்டிப்பீங்க, சம்டைம் மணிலா தர மாட்டான், லொஸ் பனோஸ்னு தந்துருவான் பதில. அப்போ நீங்க தெரியாம இருந்துருவீங்க மணிலாண்டிக்கு போக. அப்ப லொஸ் பனோஸ் மணிலா பிலிப்பைன்ஸ். லொஸ் பனோஸ்னு சொல்ற அந்த ஏரியா எங்க, எந்த டவுன் சிட்டில? மணிலா சிட்டி. எந்த நாடுன்னு கேட்டா பிலிப்பைன்ஸ். எத்தனாவது கேள்வி பார்க்கணும் நாங்க இப்ப? 20வது கேள்வி பாருங்க. இலங்கை குடியரசு தினம் கொண்டாடப்படுவது மே 22. மே 22. வெரி குட், மே 22. தொழிலாளர் தினம் எப்ப? மே 1. இலங்கை தொழிலாளர் தினத்தை முன்மொழிஞ்சவர் யாரு? குணசிங்க. வெரி குட் அம்மா. ஏ குணசிங்க. நீங்க அப்ப நோட் பண்ணிட்டீங்க, நீங்க நிறைய பதில் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட பேர் என்னம்மா? சப்ரியா. பத்ரியாவா? சப்ரியா. எந்த ஊரு? காத்தாங்குடி. கேகேவை. நான் யூனிவர்சிட்டியில படிச்ச டைம்ல நான் எம்ஐடி சவுத் ஈஸ்டர்ன். காத்தாங்குடி ஒரு 7 பேர் கிட்ட இருந்தாங்க என் பெட்ச்ல. சரி, ஓகே, சரியோ. அப்ப இலங்கை குடியரசு தினம் கொண்டாடப்படுவது மே 1 தொழிலாளர் தினம். சாரி, இலங்கை குடியரசு தினம் மே 22. மே 1 வந்து தொழிலாளர் தினம். அப்ப இலங்கை தொழிலாளர் கட்சி ஆரம்பிச்சவர் தான் அந்த ஏ குணசிங்கன்னு சொல்றவர், சரியா? அவர் தான் இந்த தொழிலாளர் தினத்தை வந்து அனுஷ்டிக்கிறது முன்மொழிஞ்சவர் இலங்கையில. மே 3ஆம் தேதி வந்து சொல்றது உலக ஊடக சுதந்திர தினம். மே 3 வந்து உலக ஊடக சுதந்திர தினம். உலக ஊடக சுதந்திர தினம். உலக ஊடக சுதந்திர தினம். அப்படி இந்த முக்கியமான நாட்கள் இருக்கு. கண்டிப்பா நாட்கள் வருமே உங்களோட பேப்பர்ல, கண்டிப்பா ஒரு நாள் வரத்தான் போகுது. குறிப்பா சில நாட்கள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நாட்கள் இருக்கு. ஆனா இதுதான் வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் எல்லாம் சொல்லலாம். ஏன்டா அவங்க அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க. ஜிஎஸ் எக்ஸாம்ல ரீதியில பொதுவா கேட்கக்கூடியதுதான் கேட்பாங்க, சரியா? இப்ப ஒரு உதாரணம், உலக எழுத்தறிவு தினம் எப்பப்பா? செப்டம்பர் 28. செப்டம்பர் 8, சரியா? செப்டம்பர் 8ஆம் தேதி தான் செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம். இப்ப அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். அப்படி சில குறிப்பிட்ட தினங்கள் இருக்கு. நம்ம அந்த உலக புவி தினம், குடிநீர் தினம், சர்வதேச மகளிர் தினம், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில தினங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்றது நல்லது. சரி, இப்ப நான் உங்களுக்கு மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் மே 1 ஓகே தொழிலாளர் தினம் ஒரு முக்கியமான நாள். மே 3 ஊடக சுதந்திர தினம் ஒரு முக்கியமான நாள். மே 22 இலங்கையில குடியரசு தினம், அது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப மேல இருக்கிற முக்கியமான நாட்கள் ஒரு 3 நாட்கள் நாங்க பார்த்துட்டோம் இப்ப, சரியா? அப்ப இன்னொரு நாள் பேப்பர்ல நாங்க பார்ப்போம் ஏப்ரல். அப்ப ஏப்ரல்ல முக்கியமான நாட்கள் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்ப இன்னொரு நாள் பார்க்க போக்குல டிசம்பர்ல இருக்கிற முக்கியமான நாட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடுவோம். அப்படி ஒரு 12 பேப்பர் செய்ய போக்குல 12 மாசமும் கிளியர் ஆகிடும் எங்களுக்கு. பயப்படாம போயிட்டு எக்ஸாம் உள்ள உட்காரலாம், சரியா? ஓகே. இப்ப கண்டல் தாவர அருங்காட்சியகம் காணப்படும் இடம் யாது? சிலாபம். ஓகே, வெரி குட். கண்டல் தாவர அருங்காட்சியகம் காணப்படும் இடம் வந்து சிலாபம். இந்த கெரவலப்பிட்டி தானே, கெரவலப்பிட்டியில தான் இருக்குது திண்ம கழிவு முகாமைத்துவ பூங்கா. திண்ம கழிவு முகாமைத்துவ பூங்கா கெரவலப்பிட்டிய. பொலன்னறுவையில் இருக்கிறது வந்து புராதன தொழில்நுட்ப நூதன சாலை. இலங்கையினுடைய முதலாவது புராதன தொழில்நுட்ப நூதன சாலை புலனறுவையில் இருக்குது. இப்ப கூட ஸ்கூல்ல ட்ரிப் எல்லாம் கொண்டு போனா
கூட்டு போவாங்களே அந்த நூதன சாலைக்கு, மியூசியம் கொண்டு புலனறுவைக்கு போனா மியூசியம் கட்டாயம் கூட்டு போவாங்க. அது முதலாவது புராதன தொழில்நுட்ப நூதன சாலை புலனறுவையில் இருக்கு. புலனறுவையில் இருக்கிறது முதலாவது புராதன தொழில்நுட்ப நூதன சாலை இருக்கு. கெரவலப்பிட்டியில திண்ம கழிவு முகாமைத்துவ பூங்கா அங்க இருக்குது. அப்ப அந்த கெரவலப்பிட்டியில இருந்து அந்த கழிவுகள்ல இருந்து மின்சாரம் கூட பெறப்படுது. 10 மெகாவாட் மின்சாரம் பெறப்படுது. சரியா? கந்தப்பலை, கந்தப்பறை அல்ல, கந்தப்பலைய, கந்தப்பலை சார் முதலாவது நூதன சாலை எங்க சார் இருக்கு? புலனறுவை. இளைஞர் கரையோர பூங்கான்னு சொல்ல எங்க இருக்கு? கரையோர பூங்கா ஹிக்கடு அல்ல. ஓ என்னது நுரைச்சோலை? அது இது அம்மா அனல் மின் சக்தி நிலையம். அது லக் விஜய் அனல் மின் சக்தி நிலையம், அது வேற. சரி, பவளப்பாறை தானே ஹிக்கடுவே சார். கோல் பேஸ் இந்த காலி முகத்திலும் கரையோர பூங்கான்னு இருக்காது விலங்கல்ல. சொல்லுங்க ஐயா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, கந்தப்பறை என்ன சார்? கந்தப்பலை நான் சொல்லல. அதாவது கந்தப்பல்ல வந்து தாவரங்களால உயிரியல் பசுமை தயாரிக்கிற இடம். அது தாவரங்களினால் உயிரியல் பசுமை தயாரிக்கும் இடம். ஐயா இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, என்ன கோல் பேஸா சொன்னீங்க நீங்க? காலி முகத்திரல். சரி, இப்ப கரையோர பூங்கா சொன்னீங்க தானே நீங்க, ஹிக்கடு வந்து பவளப்பாறை சம்பந்தமான அதுக்கும் ஹிக்கடு தானே? அதுவும் ஹிக்கடு தான். ஓகே. உலர்வலய பூங்கா பேசு. உலர்வலய பூங்கான்னு சொல்லும் போது ஹம்மந்தொட்டையில. ஹம்மந்தொட்டையா? இல்லையம்மா. சரி, நம்ம இப்படி செய்வோம். இது கொஞ்சம் சந்தேகமா இருந்தா உங்களுக்கு வெரி சிம்பிள். இப்ப நாம வந்து இப்ப கிளாஸ் நமக்கு ஏதாச்சும் டவுட்கள் சந்தேகம் அப்படின்னு வந்தா வெரி சிம்பிள், நம்ம கூகுள் சர்ச் வந்து பண்ணிடுவோம். சரியா? விலங்கல்ல. சரி, ஓகே. நீங்க அதை விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அதுல டவுட் இருந்தா நீங்க எனக்கு இந்த நம்ம குரூப் கல்லோ இந்த குரூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி போடுங்க. சரியா? நான் கூடிய விளக்கத்தை தரேன். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. கந்தப்பலைக்கு சொன்ன தாவரங்களினால் உயிரியல் பசுமை தயாரிக்கும் இடம். உயிரியல் பசுமை தயாரிக்கும் இடம். தாவரங்களால் உயிரியல் பசுமை தயாரிக்கும் இடம். நார்மலா தெரிஞ்சு கொண்டா போதும். அது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டானது. அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயம் தான் அந்த கந்தப்பல். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. பாராளுமன்ற முறையை உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு எது? பிரித்தானியா. ஓகே, பிரித்தானியா. இப்ப நமக்கு பாராளுமன்றம்னு சொல்ல போக்குல பாராளுமன்றத்தை வச்சு நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும். கொஞ்சம் விஷயம் இல்லை, நிறைய விஷயம் பாராளுமன்றம். இப்ப நான் உங்களுக்கு அதுல ஒன்று விஷயம் சொல்றேன். இந்த பாராளுமன்றத்துக்கு அதிக அளவு உறுப்பினர்கள் கம்பஹால் வந்து போறாங்க, குறைஞ்ச ஆக்கள் வந்து போறது, திருகோணமலை மாவட்டங்கள் போறாங்கன்னு சொன்னேன். சரியா? இப்ப இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்றத்துல இருக்கிற உறுப்பினர்கள் அதிக அளவு பெண்களோட சதவீதம் எந்த நாட்டுல இருக்கு? ருவண்டால தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல பெண்களின் சதவீதம் அதிகமாக இருக்கிறது வந்து ருவண்டா நாட்டுல. சரியா? இந்த பாராளுமன்றத்துக்கு அதிக அளவு உறுப்பினர்கள் எந்த நாட்டுல இருக்கிறாங்க? சீனாட பாராளுமன்றத்துல தான் அதிக அளவு உறுப்பினர்கள் இருக்கிறது. சரியா? இப்ப உலகத்திலேயே மிகவும் பழைய பாராளுமன்றம், பழைமையான பாராளுமன்றம் எங்க இருக்குன்னு கேட்டா ஐஸ்லாந்துல இருக்குது. அதுல பேர் வந்து அல்திங் சொல்றது. அல்திங். பழைமையான பாராளுமன்றத்துல பேர் வந்து என்னன்னு கேட்டா அல்திங். அது எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டா ஐஸ்லாந்துல இருக்குது. சரியா? இப்ப இலங்கையில வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு? முதல் தடவையா?
47. 1947ஆம் ஆண்டு தான் இலங்கையில முதல் தடவை வந்து பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லி ஒன்று நடக்குது. அப்ப பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லி எடுத்ததுக்கு அப்ப இந்த பாராளுமன்றம் வந்து இரு சபைகளை கொண்ட பாராளுமன்ற முறை. ஒன்று வந்து பிரபு ஒன்று வந்து பிரதிநிதிகள் சபை, அடுத்தது என்னது தேர் சபை. தேர் சபையில 30 உறுப்பினர்கள் தான், பிரதிநிதி சபையில சம்திங் 61 பேர் நம்ம இருந்தாங்க. 101. 101 ஓகே. 105 என்னம்மா 105 மாறுண்டா? என்ன விளக்கம் என்ன? 109 95 6 வந்து 2 சபைகளில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை. 2 சபைகள் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? செனட் சபையில 30 சார். சேர் சபையில 30. ஓகே, அது ஓகே, கன்ஃபார்ம். இது பிரதிநிதிகள் சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 101 சார். 101. சரி, ஓகே. அந்த செனட் சபையில இருக்கிற 30 பேர் சார், அத 15 பேர் மக்களால் தெரிவு செய்யப்படுறது, மிச்ச 15 பேர் சனப்பிரதிநிதிகள் இருந்து தெரிவு செய்யப்படுறாரு. நான் உங்களுக்கு கேள்வி நான் போடுவேன், அதுல அந்த 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 புல் விளக்கத்தையும் உங்களுக்கு நான் தருவேன், சரியா? அப்ப ஜூன் 30ஆம் தேதியை வந்து சொல்றது சர்வதேச பாராளுமன்ற தினம்னு சொல்றது. ஜூன் 30 சொல்றது சர்வதேச பாராளுமன்ற தினம்னு சொல்றது. ஜூன் 30 வந்து சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். வெரி குட். நீங்களும் நல்லா தேடுறீங்க. அப்படி தேடலோட இருக்கணும். ஏன்னா இப்ப நான் சொல்லி தரத எல்லாரும் எழுதி போதாது. நீங்க உங்களோட தனிப்பட்ட ரீதியா நீங்க தேடணும். தேடி எடுக்கிறதால தான் புள்ளிகள் கூட எடுப்பீங்க. அந்த தேடல் இருக்கணும். தேடல் இருக்கிறது நீங்க வெற்றி பெறதுக்குரிய ஒரு அடையாளம். அடுத்த கேள்வி பாருங்க. ஓசோன் படை காணப்படும் மண்டலம் யாது? என்ன மண்டலம் இருக்குது ஓசோன் படை? படை மண்டலம். ஓகே, படை மண்டலம். இப்ப இந்த ஓசோன் படையிட தடிப்பை வந்து அலகிட பெயர் வந்து தோப்சன் அலகு. தோப்சன் அலகு. ஓசோன் படையில தடிப்பை அளவிடுவது தோப்சன் அலகு. தோப்சன் தான் வந்து அவரோட பேரை, தோப்சன் அலகு. உலக ஓசோன் தினம் எப்ப? செப்டம்பர் 16. வெரி குட், செப்டம்பர் 16. ஓசோன் படை அதிகமாக பரவி காணப்படுகின்ற வானத்தை கொண்ட நாடு சார்? அது அந்த அண்டார்டிகா பகுதிக்கல்லோ, அந்த பகுதியில தான் அந்த ஓசோன் படை வந்து அதிக அளவு பரவி காணப்படுற இடமா. தடிப்பு கூட அந்த இடத்துல. விட்டமின் சியின் ரசாயன பெயர். அடுத்த கேள்வி வாங்க. விட்டமின் சியின் ரசாயன பெயர் என்னது? அஸ்கோபிக் அமிலம். அஸ்கோபிக் அமிலம். மியூட் அந்த மைக் ஒரு தடவை எல்லாரும் மியூட் பண்ணி கொண்டு திரும்ப வாங்கம்மா. அஸ்கோபிக் அமிலம். அஸ்கோபிக் அஸ்கோபிக் அமிலம். நம்ம திரும்ப எல்லாரும் மைக்கில் மியூட் பண்ணிக்கோங்க. யாரதையும் ஒருத்தர் ஒன்ல இருக்குது. அஸ்கோபிக் அமிலம். அஜினமோட்டோட ரசாயன பெயர் வந்து மொனோசோடியம் குளூட்டாமேட். அஜினமோட்டோட ரசாயன பெயர் வந்து மொனோசோடியம் குளூட்டாமேட். சரி, அத நான் எம்எஸ்டி கொடுத்தா பிழையாகிருமா? எம்எஸ்டி கொடுக்கறதுக்கும் பார்க்க நீங்க இது எழுதுறது தான் பெஸ்ட். ஓகே சார். கொஞ்சம் சொல்லுங்க சார். அஜினமோட்டோட ரசாயன பேர் வந்து மொனோசோடியம் குளூட்டாமேட். மொனோசோடியம் குளூட்டாமேட். மொனோசோடியம் குளூட்டாமேட். இப்ப யூரியால அதிக அளவு காணப்படுற அதெல்லாம் பாசிபிள் வந்த கேள்வி சரியா? யூரியா
கார்போனிக் அமிலம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. கிராமீன் வங்கி முறையை ஆரம்பித்தவரின் பெயர் யாது? முகமது முகமது யூனுஸ். சார் அந்த முகமது ஜூரியா யூனுஸ். சொல்லுங்க. எனது யூரியாடையா? ஆ. கார்போனிக் அமிலம். கார்போனிக் அமிலம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கிராமீன் வங்கி முறையை ஆரம்பித்தவரின் பெயர் வந்து முகமது யூனுஸ். முகமது யூனுஸ். கிராமீன் வங்கி ஏழைகளின் வங்கின்னு சொல்லுவாங்க, சரியா? ஏழைகளின் வங்கி முறையை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்டாலும் இந்த முகமது யூனுஸ் தான் சொல்லணும், சரியா? அது ஏழைகளோட வறுமையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு முறைமை தான் இந்த கிராமீன் வங்கி முறைன்னு சொல்றது. அப்ப இந்த இதை ஆரம்பிச்சவர் வந்து முகமது யூனுஸ். இவருக்கு இதுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. இப்ப பங்களாதேஷ் நாட்டுல இடைக்கால பிரதமரா கடமையாற்றி கொண்டு இருக்கிறாரு. இப்ப பங்களாதேஷ் நாட்டினுடைய இடைக்கால பிரதமராக கடமையாற்றி கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து ஷேக் ஹசீனா அவங்க வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு இப்ப முகமது யூனுஸ் தான் பங்களாதேஷ் நாட்டினுடைய இடைக்கால பிரதமராக கடமையாற்றி கொண்டு இருக்கிறாரு. சரியோ? அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையின் முதலாவது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் யாது? கல்லோயா அபிவிருத்தி திட்டம். கல்லோயா அபிவிருத்தி திட்டம். இந்த கல்லோயா அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிக்கிறவர் யாருன்னு கேட்டா சேனாநாயக்கா. இலங்கையினுடைய தேசபிதா. இலங்கையினுடைய தேசபிதா அல்லது இலங்கையினுடைய முதலாவது பிரதமர். இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் DS சேனாநாயக்கா. அவர் தான் இந்த பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதே போல இன்னொரு கேள்வி, இலங்கையினுடைய முதலாவது கைத்தொழில் குடியேற்றம் எது? மகாவலிய இல்ல, கைத்தொழில் குடியேற்றம் இல்ல இல்ல இல்ல. ஏக்கல. கைத்தொழில் குடியேற்றம் எதுன்னு கேட்டா ஏக்கல. இதே முதலாவது குடியேற்றம் எதுன்னு கேட்டா கல்லோயா இல்ல, புலத் சிங்கள. பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் தான் கல்லோயா, சரியா? முதலாவது குடியேற்ற திட்டம் எதுன்னு கேட்டா புலத் சிங்கள. குடியேற்ற திட்டம் சொன்னா மக்களை குடியேற்றுறது, சரியா? முதலாவது குடியேற்ற திட்டம். முதலாவது குடியேற்ற திட்டம் வந்து புலத் சிங்கள. முதலாவது குடியேற்ற திட்டம் வந்து புலத் சிங்கள. முதலாவது கைத்தொழில் குடியேற்றம் எதுன்னு கேட்டா ஏக்கல. இதே இலங்கையினுடைய முதலாவது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் எதுன்னு கேட்டா கல்லோயா அபிவிருத்தி திட்டம். கல்லோயா அபிவிருத்தி திட்டத்தை யார் ஆரம்பிச்சேன்னு கேள்வி கேட்கலாம். கேட்டா DS சேனாநாயக். பொதுவா இதான் கேள்வி. எது கேள்வினா முதலாவது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் எதுப்பான்றதுதான் கேள்வி. இல்லைன்னா அதை யாரு ஆரம்பிச்சது, இல்லாட்டி இலங்கையுடைய முதலாவது பிரதமர் யாரு, இப்படிதான் கேள்வி வரும். அதுவே மீறி கொஞ்சம் அட்வான்ஸ் அடுத்த கட்டத்தில் அவங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா தான் இலங்கையினுடைய முதலாவது கைத்தொழில் குடியேற்றம் எதுன்னு கேட்கலாம், அல்லது முதலாவது குடியேற்ற திட்டம் எதுன்னு கேட்கலாம். அது அடுத்த லெவல், அடுத்த அட்வான்ஸ் லெவல். சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. செனட் சபை முறைமை இலங்கையில் காணப்பட்ட காலப்பகுதி எது? 1947 தொடக்கம் 1971. 71 வரைய 1947 முதல் 1971. அப்ப இந்த செனட் சபையில காணப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நீங்க சொல்லிட்டீங்க, 30 உறுப்பினர்கள் தான் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த செனட் சபை காணப்பட்ட கட்டடத்தின் பெயர் என்னன்னு கேட்டா ரிபப்ளிக் பில்டிங். ரிபப்ளிக் பில்டிங் சொன்னா குடியரசு கட்டடம். குடியரசு கட்டடம்.
இந்த செனட் சபை காணப்பட்ட பில்டிங் பேர் வந்து குடியரசு கட்டடம். அந்த குடியரசு கட்டடம் கொழும்பு அந்த கோல் பேஸ் அந்த லைன்ல இருக்கிற இதுதான். இப்ப வந்து என்ன இருக்குன்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு இப்ப அந்த பில்டிங்ல தான் காணப்படுது. அடுத்த கேள்வி பாருங்க. இலங்கையின் அரச இலச்சினையின் நிறைகுடம் குறிப்பது என்னத்தை குறிக்குது? அது சௌபாக்கியம். 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 சௌபாக்கியமா? நிறைகுடம் வந்து குறிக்கிறது சௌபாக்கியத்தையா? தர்ம சக்கரம் என்னத்தை குறிக்குது? தர்மம், தார்மீகம். தார்மீகம். வெரி குட். சூரியன் சந்திரன் எதை குறிக்குது? நிலைபெறுதன்மை, நிலைத்திருத்தல். ஓகே. நெற்கதிர் தன்னிறைவும் செழிப்பும். வெரி குட். தன்னிறைவும் செழிப்பும். ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு நாம போயிடுவோம். நிலாவின் தென் துருவத்தை ஆய்வு மேற்கொண்ட இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் அனுப்பப்பட்ட விண்கலத்துல பேர் என்ன? சந்திராயன் 3. சந்திராயன் 3. அப்ப நிலவோட தென் துருவத்தை ஆய்வு செய்யறதுக்காக இந்தியாவில் அனுப்பப்பட்டது சந்திராயன் 3. அது வெற்றிகரமாக செயல்படுத்த. அதுக்கு முன்னுக்கு சந்திராயன் 1, சந்திராயன் 2 எல்லாம் அனுப்பினது, அதெல்லாம் ஃபெயிலியர். சந்திராயன் 1 2008, சந்திராயன் 2 2019. இது சந்திராயன் 3 கடைசி அனுப்பினது 2023. அது ஓகே, சக்சஸ். அது விக்ரம் லேண்டர். ஓகே, அப்ப அடுத்த கேள்வி பாப்போம். 30 அனுப்பியிருக்காங்க பலங்கள்ல. இப்ப சிஎம்எஸ் ஒரு விண்கலம். இப்ப விண்கலம் அனுப்பிக்கிறாங்க. அது நமக்கு அது மெயினா ஏதாச்சும் ஒரு முக்கிய ஒரு பேசு பொருளா வரப்போக்குள்ளதான் நமக்கு அது பேப்பர்ல உழும். அனுப்பினதுக்கு அது இந்த வெற்றி அளிக்கிறது அப்படி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கொண்டு வரப்போக்கு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போமே. இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் இந்த 2025ஆம் ஆண்டுல ஒவ்வொரு மாதமா அப்டேட்டுக்கு வருவேன். ஒவ்வொரு மாசம் 2 மாசத்துல. இப்ப ஜனவரிலையும் பிப்ரவரிலையும், மார்ச்லையும் ஏப்ரல்லையும், மெய்லையும் ஜூன்லையும், அப்படி 2 மாசத்துல அப்டேட் தந்து கொண்டே போவேன். அப்ப அந்த அண்மை கால போக்கெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிரும். பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செய்வேன். அப்ப பாஸ் பேப்பரும் கிளியர் ஆகிரும். அடுத்த மொடல் பேப்பர்னு சொன்ன மேற பாஸ் பேப்பர்கள் இருக்கு, அதுகளையும் செய்ய போக்குள்ள நல்லா கம்ப்ளீட்டா போவீங்க அந்த எக்ஸாமுக்கு. நீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜெனரல் நாலேஜ்ல உங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமையில அனுப்பணும். சரியோ? அடுத்த கேள்வியை பாருங்க என்னன்னு. இதுவரை இலங்கை வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை யாது? 1.8 மில்லியன். ஓகே, என்னடா இப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருள் தானே. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய என்று சொல்றது இலங்கையினுடைய அரசாங்கத்துடைய முக்கிய ஒரு செயற்திட்டமா காணப்படுது. அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட இலக்கு அதாவது இந்த சுற்றுலா பயணிகள் 2025ஆம் ஆண்டு இத்தனை சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரணும்னு சொல்லி இலக்கு கொண்டு வச்சுக்கிறாங்க. எத்தனை வரணும்னு சொல்லி இலக்கு வச்சுக்கிறாங்க தெரியுமா? 2 மில்லியன். 3 மில்லியன். 30 லட்சமா? அதாவது 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை வந்து இலக்கிட்டு தான் இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. 3 மில்லியன். அதாவது 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணாங்க. அப்ப இந்த சுற்றுலாத்துறை ஊடாக $5 பில்லியன் $5 பில்லியன் உழைச்சு கொள்ளணும்னு சொல்லியும் இலங்கையில வந்து அதுக்குரிய திட்டங்களும் தீட்டப்பட்டது. ஆனா இருந்த போதிலும் இதுவரை, அதாவது அக்டோபர் மாதம் முடிவடையும் வரை இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 1.9 அக்யூரேட்டா சொல்றதா இருந்தா 1.89. அதாவது 18,90,000 சுற்றுலா பயணிகள் அக்டோபர் மாதம் முடிவடையும் வர காட்டியும் இலங்கைக்கு வந்து பயணிச்சுக்கிறாங்க. 18,90,000. அதாவது நார்மலா சொல்றதா இருந்தா 1.9 மில்லியன். 1.9 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த சுற்றுலா பயணிகள்ல இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க? இந்தியால இருந்து வந்திருக்கிறாங்க. இந்தியால இருந்து வந்திருக்கிறாங்க. வெரி குட்.
இந்தியா, அதன் பிறகு இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ரஷ்யா, இந்த மாதிரி நாட்டுகள் வந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துக்கிறாங்க. வெரி குட். அடுத்த கேள்வியை பாருங்க. பசுமை புரட்சிக்கு காரணமான பயிர் எது? கோதுமை. நெல்லா? கோதுமை. பசுமை புரட்சிக்கு காரணமான பயிர் வந்து கோதுமை. இந்த பசுமை புரட்சி எந்த நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டா மெக்சிகோல. எந்த நாட்டுல இந்த பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது இல்லாட்டி எந்த நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டா மெக்சிகோல தான் இந்த பசுமை புரட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சோளம் இல்லையா சார்? இல்ல கோதுமை ஐயா. 1961 சார். ஓமோம் சரியா. இப்ப இந்த புரட்சிகளை பொறுத்தவரை நிறைய புரட்சி, நீல புரட்சி, தங்க புரட்சி, மஞ்சள் புரட்சி, அப்படின்னா நிறைய புரட்சி. இந்த நீல புரட்சி, வெள்ளை புரட்சி, மஞ்சள் புரட்சி, தங்க புரட்சினா இந்திய அரசாங்கத்தால முன்னெடுக்கப்பட்ட சில செயற்திட்டங்கள். அது எல்லாமே எப்படி நீல புரட்சி என்று சொல்லி ஒன்று இந்தியாவில கொண்டு வந்தாங்க. அது என்னத்துக்கு? கடலும் கடல் சார்ந்த உற்பத்திகளையும் அதிகரிக்கிறது. வெள்ளை புரட்சி என்று கொண்டு வந்தாங்க, பாலும் பால் சார்ந்த உற்பத்திகளையும் அதிகரிக்கிறது. மஞ்சள் புரட்சி ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த சூரியகாந்தி எண்ணெய்களை தயாரிக்க எண்ணெய் உற்பத்தியில மேல வர்றதுக்காக. தங்க புரட்சின்னு சொல்ல போக்குல இந்த தோட்டங்கள், தேன் உற்பத்தி, அதுகள் எல்லாம் ஒரு அதிக அளவு உற்பத்திகள் நம்ம அதிகரிக்கணுன்ற ரீதியில இந்திய அரசாங்கத்தால சில காலகட்டங்கள்ல சில திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சரியா? நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். தொழில் புரட்சிக்கு முன்பாகவே அதிக அளவு கண்டுபிடிப்புகளை மேற்கொண்ட நாடு எது? சீனா. சீனா. இப்ப சீனாவில புதுதா ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு போற ஒரு திட்டம் இருக்குது. அது சொல்றது BRI, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்றது. பட்டுப்பாதை திட்டம்னு சொல்லலாம். பட்டுப்பாதை திட்டம். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. பெல்ட், BELT, பெல்ட் அண்ட் ரோடு, ROAD, ரோட் இனிஷியேட்டிவ், INITIATIVE, ரோட் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், BRI. இது வந்து சீனாவால இப்ப தற்காலங்களை வந்து ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு போற ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகை இருக்கு சொல்றதுக்கு. டைமும் நிறைய போயிட்டு இப்ப இந்த டைம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்களா, நாங்க பொறவு பார்ப்போம். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க என்னன்னு. இலங்கையில் பொசுபேற்று கனிய படிவுகள் அமைந்துள்ள இடம் எது? எப்பாவல். அப்ப புல்மூட்டையில் என்ன பாய்க்குது? சரி ஓகே, வெரி குட். ஓ, இந்த இப்ப நாசால 2 விஞ்ஞானி கிட்டத்துல வந்து அது என்ன பாறை ஆராய்ச்சி செய்ததுக்கு? நாசால வந்து இலங்கைக்கு வந்தவங்களோ ஒரு செவ்வாய்க்கிற பாறை ஒன்று இலங்கையில் இருக்கு, ஆராய்ச்சி செய்ய வந்து அந்த பாறையோட பேர்? அந்த பாறையோட பேர் வந்து எனக்கு நினைவில்லை ஐயா. நீங்க கொஞ்சம் நீங்க பார்க்கும்போது குரூப்ல அப்படி ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? இப்ப எந்த குரூப் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொன்னா அது GK செட் குரூப் ஒன்று இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு GK செட் குரூப் ஒன்று இருக்குது. அதுல வந்து அந்த பொதுவா நாங்க அந்த பொது அறிவு தொடர்பான விடயங்கள் எல்லாமே கலந்துரையாடுறோம் எல்லாரும். அது குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எல்லாருமே கலந்துரையாட ஒரு குரூப் உண்டு. அதுல வந்து அதிக அளவு பொது அறிவு விடயங்கள் வந்து பகிரப்படும். அப்ப அந்த குரூப்ல இந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி என்னம்மா? சந்திரகாந்தான்னு சொல்லி இருக்கு சார் அந்த பாறை. சந்திரகாந்தாவா? சந்திரகாந்தா ஐயா, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சந்திரகாந்தா. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 33க்கு என்ன சார் விட? இலங்கையில் பொசுபேற்று கனியப்படி அமைந்துள்ள இடம் வந்து எப்பாவல. அந்த குரூப்ல எப்படி சார் நாங்க எட் ஆகலாம்? அந்த குரூப்புக்கு வந்துமா எட் ஆகிறது? அது வந்து எனக்கு வந்து இந்த கிளாஸுக்கு பே பண்ணி வாராக்களுக்கு தான் அந்த குரூப்ல வந்து நான் எட் பண்ணிக்கிறேன்.
அது அதுக்குரிய குரூப்ன்றது. நீங்க கிளாஸுக்கு நீங்க பே பண்ணி சேர்ந்ததுக்கு போறோம், நான் உங்களை அந்த குரூப்ல எட் பண்ணிடுவேன். சரியாம்மா? அதாவது அந்த அந்த குரூப் விஷயம் வந்து அந்த குரூப் உள்ள வெளியே அனுப்ப மாட்டோம். ஓ சரியா. அடுத்த கேள்வியை பாருங்க. உலகில் மிகவும் நீளமான மலை எது? அந்தீஸ் மலை. எந்திஸ் மலை. வெரி குட். எந்திஸ் மலை. உயரமான மலைன்னு கேட்டா எவரெஸ்ட். எவரெஸ்ட். உயரமான மலை வந்து எவரெஸ்ட். ஆனா நீளமான மலைன்னு சொல்ல போகல, அது எந்திஸ் மலை. சரியா? ஆழமான இடம் உலகத்துல ஆழமான இடம் எது? மரியானா. ஓகே. மிகச்சிறிய தீவு? வத்திக்கான் அல்ல. வத்திக்கான் வந்து நாடு, தீவு இல்ல அது. மிகச்சிறிய தீவு வந்து நவுரு சொல்லி. சரியா? அதே போல நீளமான கடற்கரையை கொண்ட நாடு? கனடா, நோர்வே. இல்ல சிலி. நீளமான கடற்கரையை கொண்ட நாடு சிலி. ஓகே, வெரி குட். நீளமான கடற்கரை கொண்ட நாடு சிலி. சரியா? அதே போல உலகத்திலே மிகப்பெரிய தீவு எது? ஓகே, வெரி குட். கிரீன்லாந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது? டென்மார்க் சொந்தமானது. சரியா? ஓகே, வெரி குட். சும்மா உங்களோட நாலேஜ் செக் பண்றதுக்கு தான் இவ்வளவு கேள்வி கேட்டேன். நீங்க நல்ல பெஸ்ட், நல்ல இடத்துல இருக்கிறீங்க, நல்ல நாலேஜோட இருக்கிறீங்க. தொடர்ந்து போங்க, ஏழும் முடியுமா? அடுத்த கேள்வி பாருங்க. முதலாம் உலக போரில் விஷவாயுவை பயன்படுத்திய நாடு வந்து ஜெர்மனியா? ஜெர்மனி. அப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு வந்து, இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட அதிகமான வாயு எதுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அமோனியா வாயு. சரியா? இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வாயு அமோனியா வாயு. இப்ப இங்க விஷவாயுவை பயன்படுத்திய நாடு ஜெர்மனி. ஜெர்மனில யார் முக்கியமான ஆளாப்பா? நினைவிருக்கா யாரு? ஹிட்லர் நாடு ஜெர்மனி. ஓகே. அப்ப இறுதி கேள்வியா? விலங்கல்ல. அமோனியா வாயுவா குளோரின் வாயுவா? அமோனியா வாயு. NH3. NH3 அமோனியா தானே? குளோரின் இல்ல, குளோரின் Cl2n. Cl தானே? ஓகே, சரியா? அப்ப கடைசி கேள்வி, இறுதி கேள்வியை பாருங்க. நான் கொஞ்சம் வேகமா தான் வந்த கடைசி டைம்ல. ஏன்னா அந்த மிச்ச நேரம் இந்த கொஞ்சம் கஷ்டமே, பசிக்கிற டைம் வேறு. கடைசி டைம் கேள்வி பாருங்க. இந்த செஸ் தரப்படுத்தலின் படி முதலாம் இடம் வகிக்கும் நபர் யாரு? மேக்னஸ் கார்ல்சன். வெரி குட், வெரி குட். நீங்க பெஸ்ட் அப்பா. மேக்னஸ் கார்ல்சன். அவரோட நாடு எதுன்னு கேட்டா நோர்வே. மேக்னஸ் கார்ல்சன், நோர்வே. இப்ப அண்மையில கடைசி நடந்த இந்த செஸ் போட்டியில வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. இந்த கடைசி நடந்த ஒரு லீக் மேட்ச் ஒன்று, அது லீக் மேட்ச் ஒன்றுல சாம்பியன் பட்டம் பெற்றாரு. ஆனா இறுதியா நடந்த இந்த செஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு மேட்சும் நடக்கும் தானே? இப்ப ICC சாம்பியன் மாதிரி செஸ் சாம்பியன்ஷிப் ஒரு மேட்சும் நடக்கும் தானே? அதுல வெற்றினது யாரு? கரண்ட் சாம்பியன் யாரு? முகேஷ். வெரி குட். முகேஷா குகேஷா? குகேஷ் தொம்மராஜு. குகேஷ் தொம்மராஜு. இந்த குகேஷ் தொம்மராஜு தான் இள வயதில் அந்த செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற நபர். குகேஷ் தொம்மராஜு. இந்த போட்டி எங்க நடந்துச்சுன்னு கேட்டா சிங்கப்பூர்ல வச்சு நடந்துச்சு. குகேஷ் தொம்மராஜு வந்து இந்திய நாட்டவர். அவர் இந்திய நாட்டவர். இந்த போட்டி எங்க நடந்ததுன்னு கேட்டா சிங்கப்பூர்ல நடந்தது. இள வயதுல வென்ற ஒரு நபர் தான் குகேஷ் தொம்மராஜு. அப்ப அவர் கடைசியா இந்த செஸ் தரப்படுத்தல் முதலாவது இருக்கிறவர் தான் மேக்னஸ் கார்ல்சன். மேக்னஸ் கார்ல்சனை தோக்கடிச்சாரு. அந்த போட்டியில அவர் மேக்னஸ் கார்ல்சனை தோக்கடிச்சு இருந்தாரு. மேக்னஸ் கார்ல்சன் எந்த நாடுன்னு கேட்டா நோர்வே. நோர்வேன்னு சொன்னா நாங்க முதலாவதை படிச்சுட்டோம். சூரியன் நள்ளிரவில் உதிக்கிற நாடுன்னு. சரிதானே? இப்ப நான் படிச்ச விஷயங்கள்ல அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து நீங்க கேளுங்க. எந்த சிக்கலும் இல்லை. ரெக்கார்டிங் உங்களுக்கு தருவன் சுட்டி. அதுல ஒரு சிக்கல் ஒன்று வராது. ரெக்கார்டிங் கிடைக்கிற சுட்டி உங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன். சரியோ? உங்களுக்கு வேற எதுவும் விடயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொள்ளணுமோ?
இப்ப இனி டெய்லி கிளாஸ் நடக்குமா சார்? உங்களோட கிளாஸ் ஷெட்யூல் வந்து இந்த மாசம் 10ஆம் தேதியில இருந்தா இருக்கு. இப்ப இன்றைய நாள் என்ன புதனல்ல, உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் நடக்க வாய்ப்பு குறைவு. ஆனா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே உங்களுக்கு இந்த கிளாஸ் நடக்கும். மொழியாற்றல், மொழித்திறன், கிரகித்தல் சொல்றது அந்த பாடம் உங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே நடக்கும். இதெல்லாமே ஃப்ரீ ஷெட்யூல் தானே. அதுல இருந்து ஃப்ரம் மண்டே கட்டணம் செலுத்திய நபர்களுக்குரிய வகுப்புகள் தான் நடைபெறும். சரியா? உங்களுக்கு ஓகே சார், ஓகே. சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு நேத்து நாய்க்கு மாதிரியே கிரகித் ஐக்யூ நடந்துச்சு கிளாஸ். அப்ப உங்களுக்கு அது கிளியர் ஆகிக்கும். ஐக்யூ ஓகே. ஜெனரல் நாலேஜ் இப்ப நான் உங்களுக்கு படித்து தந்துட்டேன். இது ஓகே. அடுத்தது நாளைக்கு சிவராஜா சார். சிவராஜா சார்னு சொல்றது எப்படி சார், இந்த துறையில இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு ஆள் தான் சிவராஜா சார். நீங்க அவரோட அனுபவத்தையும் பெற்றுக்கோங்க. அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள் நிறைய கேளுங்க. அவர்கிட்ட நீங்க உங்களை நிறைய கிளியர் பண்ணுவாரு. நல்லா படித்து தருவார். சரியா? அதாவது இப்ப அரசு சேவையில உயர் பதவிகள் வகிக்கிற ஆட்கள்ல அண்மைய காலங்கள் இந்த 5-6 வருஷத்துல எடுபட்ட ஆட்கள்ல எல்லாருமே சிவராஜா சார்ட்ட படிச்சாங்க தான் எல்லாருமே. ஆக்சுவலி அவர் ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன், சிறந்த ஒரு வளவாளர். அவர்கிட்ட இருந்து அவரோட அனுபவங்களை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கோங்க. அவரோட நிறைய நாள் போகும்போது அந்த ஸ்கில் உங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்சுக்கொள்ளும். 7 அளவு சொல்றேன். உங்களுக்கு ஒரு புத்தியான வச்சுக்கோங்க சொல்றது. இப்ப ஒரு சிவராஜா சார் வந்து ஒரு கிரகித்தல் பேப்பர் போட்டார்னு சொன்னா அந்த கிரகித்தல் பேப்பரை நீங்க காலையிலேயே அவர் காலையிலே போட்டுருவாரு. அப்படி போடலைன்னா காலையை கேளுங்க அனுப்பிடுவாரு. அதுக்கு பிறகு நீங்க அதை பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பரை செஞ்சிருங்க. இந்த கிளாஸ்ல 100க்கு 100 பயனை நீங்க அனுபவிக்கணும்னு நான் சொல்லி தரேன். அதாவது நீங்க அந்த பேப்பரை நீங்க காலையில ஒரு டைம்ல செட் பண்ணி அந்த பேப்பரை நீங்க செய்யுங்க. சார் கேட்கல. ஓமா, நான் அதை மியூட் பண்ணி போட்டு காய்ச்சி போட்டேன். என்னன்னு சொன்னா, இந்த கிரகித்தல் பேப்பர்ட இல்லாட்டி இந்த மொழித்திறன் பேப்பர்ட பூரணமான பயனை நீங்க பெறணுமா இருந்தா அந்த பேப்பரை நீங்க காலையிலேயே எடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்க காலையிலேயே டைம் செட் பண்ணி செஞ்சிருங்க. செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல பிழைக்கிறீங்க, நான் கிரகிக்கிறதுல இல்லாட்டி நான் புரிஞ்சு கொள்றதுல எங்கன பிழைக்குதுன்ற விஷயத்த நீங்க அடையாளம் காணுவீங்க. அப்ப அந்த மாதிரி ஒன்று நீங்க செஞ்சுட்டு அந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா 100க்கு 100% அந்த கிளாஸ்ல பயனை உங்களுக்கு பெறலாம். அப்படி இல்லாம சாதாரணமா நடக்கிற கிளாஸ்ல போயிட்டு சும்மா கிரகித்தலுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றேன். சும்மா சாதாரணமா ஒரு கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொன்னா அது மூலமா உங்களுக்கு 100க்கு 100% பயனை பெற்றுக்கொள்ள கஷ்டமே. அதை எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐக்கியவும் அதே போலதான். ஜிகே பொறுத்த வரைக்கும் சிக்கல் இல்லை. ஜிகே பேப்பர் நான் தந்தேன்னா நீங்க ChatGPT போட்டாலே அவ்வளவு கேள்விக்கு அவ்வளவு ஆன்சரும் வந்துடும். அது சுற்றி அது ஒரு சிக்கலுக்குரிய ஒரு பாடம் இல்லை. ஆனா அது அந்த சரியான முறையில தரணுமே. சரியான முறையில தாரத்துக்கு தான் நான் ஈக்கிறது. அது சரியான முறையில் உங்களை வழிகாட்டுறதுக்கு. அது கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் தேவையில்லை, ChatGPT போதும். சரியா? அப்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த கிளாஸ்ல இருந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. இவ்வளவுத்தோட நான் இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ சார்.